ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லேக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஓரத்தில் அவளோட வீடு, அவ வீட்டை சுத்தி ஓடுதடா என்னோட மனசு. ஆத்தங்கர ஓரத்தில் அவளோட வீடு, அவ வீட்டை சுத்தி ஓடுதடா என்னோட மனசு. அடிக்கடியில தூங்குதடா பாடுற குயிலு, அவ குரல் கேட்க ஓடுதடா என்னோட மனசு. குரல் கேட்க ஓடுதடா என்னோட மனசு. ஆத்தோரம் மஞ்சள் பூசி அவ குளிப்பானே, அத பார்க்கும்போது தங்க சிலை தோத்து போகுண்டா. ஆத்தோரம் மஞ்சள் பூசி அவ குளிப்பானே, அத பார்க்கும்போது தங்க சிலை தோத்து போகுண்டா. ஒளிஞ்சு நின்னு பார்த்தவன மாட்டிக்கிட்டேனே, அவ வருவாளோ பரப்பாளோ யாருக்கு தெரியும். ஒளிஞ்சு நின்னு பார்த்தவன மாட்டிக்கிட்டேனே, அவ வருவாளோ பரப்பாளோ யாருக்கு தெரியும். ஆத்தங்கர 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 ஓரத்தில் அவளோட வீடு, அவ வீட்டை சுத்தி ஓடுதடா என்னோட மனசு. அடிக்கடியில தூங்குதடா பாடுற குயிலு, அவ குரல் கேட்க ஓடுதடா என்னோட மனசு. குரல் கேட்க ஓடுதடா என்னோட மனசு. சார், நம்ம தாசன் வாடகை கொடுத்துட்டானா? ஆமாம், இப்போ கிடச்சிரும். அப்புறம் ஏதாவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கிட்டாரோட ஸ்ட்ரிங்கே துரு பிடிச்சிருச்சு. அவங்க தர்ற மாதிரி எதுவும் தெரியல. அதுக்குள்ள எவன்டா கூப்பிடுறது? ஹலோ. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? ஓ, இன்னைக்கு எதுவும் வேலை இல்லைல்ல? ஒய்ஃப் எதுவும் வேலை பார்க்குறாங்களா? நல்லது, கவர்மெண்ட் வேலை தானே. அப்புறம் 100 ரூபாய்க்கு 5 ரூபா தான் வட்டி. உங்களுக்கு சம்மதம் தானே? ஓ, சம்மதம் தான். அப்படின்னா இந்த மாதம் 6ஆம் தேதி பேங்க் பக்கத்தில் வந்து எனக்கு கால் பண்ணால் போதும். ஓகே? சாப்பிட லேட் ஆயிருச்சுல. சவாரி இருந்துச்சு. குழந்தை எங்க? அவ காலையிலே ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிட்டா. நீ சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்டேன். மீன் கிடைச்சா கொஞ்சம் செஞ்சு வை. சரி, வாங்கி வைக்கிறேன். சரி, நீ வை, அப்புறமா பேசலாம். ஈவினிங் சீக்கிரம் வாங்க. ஓகே. ஆமா, டேய், நீ என்னடா அங்க பண்ற?
கொஞ்சம் வேலையில் இருக்கேன், சொல்லு. அப்புறம் நான் சொன்ன அந்த கல்யாண விஷயம் என்னாச்சு? அம்மா, என் செல்ல அம்மா, கல்யாண டைம் வரும்போது நானே சொல்கிறேன். இங்கே நான் உட்கார கூட டைம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் கல்யாணம் வேற. ஆமா, அங்க என்ன கலெக்டர் வேலையை பார்க்குற? ஆனா உன் சம்பளம் அவ்வளோ இல்லையே. அம்மா ஃபோன் வைங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன். இருடா வச்சிடாதடா. என்ன பேசாம நிக்கிற? சீக்கிரம் தரேண்ணா. அப்ப கொடு. இப்போ இல்லை, அடுத்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். அப்புறம் பேலன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா தரேன். ப்ளீஸ், இப்போ என்கிட்ட இல்லை. குட் மார்னிங் விஜய் அண்ணா. குட் மார்னிங், குட் மார்னிங். சீக்கிரமா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு. கழுத தூங்குறத பாரு. நீ கிளம்பிட்டியா? சரி, போகும்போது கொஞ்சம் காசு வச்சுட்டு போனா. ஏண்டா நாயே, என்னைக்கும் சொல்கிறதா நான் இன்னைக்கும் சொல்கிறேன். ஓட்ட ஜட்டியை கூட மாற்ற வழி இல்லாமல் நம்ம இப்போ இருக்கோம். அதுக்கு நீ தான் ஜட்டி போட மாட்டியே. நீ இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகணும். ஆயிடலாம். மச்சான், நீ இன்னைக்காவது அவங்ககிட்ட சொல்லி அந்த பேமெண்ட் கேட்வேயோட வேலையெல்லாம் முடிச்சு வைக்க சொல்லு ப்ளீஸ். டேய், தூங்கிடாதரா. இல்லை, செஞ்சிடுறேன். எனக்கு ஒரு வேலை இல்லை. குட் மார்னிங் அக்கா. விஜய் எப்படி இருக்கப்பா? என்ன சொல்கிறது, ஆஸ் யூஷுவல் அதே டென்ஷன் தான் அக்கா. நல்ல வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும். மேசராசி அன்பர்களுக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மன கஷ்டங்கள் வருவதற்கு மிகவும் அதிக வாய்ப்புள்ளது. ஆகையால் மிகவும் பயபத்திரமாக இருக்க வேண்டும். என்று சீனால் மேன் ஒரு காலத்தை நின்று பல்லக்க தேய்ச்சி കുളിച്ച് റെഡിയായി തേച്ച ഡ്രസ്സൊക്കെ ഇട്ട് വണ്ടിയൊക്കെ തുടച്ച് മിനിക്ക് ഓരോരോ കാര്യങ്ങളൊക്കെ പ്ലാൻ ചെയ്ത് ഇവിടെ ഒരു താജ്മഹൽ അവിടെ ഒരു കുത്തമ്മീനാറും മറ്റേ 2-3 ഓരോരോ വീടുകളും ഇതൊക്കെ ആലോചിച്ച് വണ്ടിയൊക്കെ സ്റ്റാർട്ട് ചെയ്ത് നിൽക്കുമ്പോൾ ദേവൻ അടുത്ത പണി. நூற்றம்பது தானே சார்? ஆமாம் ப்ரோ. உனக்கு எவ்வளோ சம்பளம்? ஃபுல் டைம்னா 12,000, பார்ட் டைம்னா 5,000 தான். 5? ஆமாம் சார். அப்புறம் இங்கே ஆள் தேவைப்படுது, நான் சொல்கிறேன். Every day I get up, brush up, take 100 push-up, look at it on my skin, say every dog has a day, but I do what I do at the end. Oh yeah. ജീവിക്കാൻ പെടാപ്പാട് പെടുന്നൊരു നേരം ദുരന്തമോരോ രൂപത്തിലത് വരുമേ പട്ടിണി ദാരിദ്ര്യം മത്സരം അന്യോന്യം എന്നൊരു വൈരുദ്ധ്യം അയ്യോ ദാരുണം അടിച്ചമർത്തി നേരം വഴി പോ തിരിഞ്ഞു നോക്കി പറഞ്ഞ വലിയ കണ്ടം വഴി പോ പലരുടെ നാളിൽ കൊലവി കൂടാൻ കാരണമായിരുന്നത് ഒരു ചില നാളിൽ കൊലവിയായി മാറണമായിരുന്നത്. சே, காலையிலேயே கடுப்பேத்துறது கொடுத்து வரப்பாரு.
கொஞ்சம் ரீதிங்க் பண்ணி பாரு பேபி. ரீதிங்க் பண்ண விரும்பல, எடுத்துட்டு போடு. காலையிலேயே பணியாரம். அந்த தொம்மன் லூசு சண்டை போட்டு வெளியே போய் நின்றுட்டு இருக்கான். நான் போய் அவனை டீல் பண்ணோம். நீ ஃபோனை கட் பண்ணுடா, நான் அப்புறம் கூப்பிட்றேன் உன்னை. சரி. டேய் புறம்போக்கு வந்து வேலை செய்டா. ஐயோ அது வேணாம். டேய் தொம்மா செல்லக்குட்டி வந்து வேலையை பாடுறா. இது ஓகே. வந்து கொஞ்சம் வேலையை பாடுறா தொம்மா ப்ளீஸ். சம்பளம் கிடைக்காம வேலை செய்ய தோண மாட்டேங்குதுண்ணா. தொம்மா இந்த ஒரு மாதம் மட்டும் எப்படியாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடு, எல்லாம் சரி பண்ணிடலாம் ப்ளீஸ். ஹலோ. லாக்டவுன்னு உனக்கு தெரியாதாம்மா? இப்படி அடிக்கடி கால் பண்ணுறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எடுத்து கொடுக்கறதுக்கு 10 காசு இல்லை கையில். காசு வந்துருச்சுன்னா நானே கூப்பிடுறேன். அப்புறம் எனக்கு ஏதாவது தர மாதிரி இருந்தால் கூப்பிடுங்க, புரியுதா உனக்கு? ஃபோனை வச்சுட்டு போடி. மத்தியானம் நல்ல பிரியாணி வாங்கி தரேன், பட்னி போட மாட்டேன். வரியாடா? அப்படின்னா வாடா. டேய், ₹1 ஊறுகாய் இருக்கு, தரட்டா? வேணாங்க்கா. லாகின் பேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. நீ ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துரு. சரி. ஹலோ அண்ணா, எப்படியாவது கொடுத்துட்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் இங்கேருந்து எங்கே போயிட போகிறேன்? என் அப்பா கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொன்னா என்னையே கேவலமா நினைச்சான். அனுபவிக்கிட்டோம். டேய் தம்பி, எவ்வளவு நாள் தான்டா உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்குது? அந்த காசை கொடுங்கடா. ஏன்டா அப்படி ஏமாத்துறீங்க? அண்ணா ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. டேய் ஹோல்ட் பண்றியா? டேய் டேய் நாயர், அன்னைக்கு நீ வந்து கேட்கும்போது எவ்வளோடா கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தேவைக்கு வச்சு இந்த காசை நான் எடுத்து கொடுத்தேன். ஏன்டா அப்படி பண்ற? டேய் பேசுறா. டேய் என்னடா பண்ற நீ? வந்தன வையே, என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா. உன்னை தூக்கிட்டு போயிடும்டா. ஒழுங்கு மரியாதை என் பணத்தை. ஆனால் நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு 6 மாதம் ஆச்சு சம்பளம் வாங்கி. கிடைக்கும், தருவீங்களா? கிடைச்சா தருவேன். டேய் நீ அங்க 6 மாசம் 7 மாசம் 10 மாசம் கழிச்சு கூட வாங்கிக்கிறா. எனக்கு ஏன் பணத்தை குடுறா தயவு செஞ்சு. எவ்வளவு நாள் தான்டா உன் பின்னாடியே நான் சுத்துறது? தயவு செஞ்சு என் காசை கொடுத்துறா விஜய். எனக்கு வேற வழி இல்லடா, அதனால தான்டா கேக்குறேன். தயவு செஞ்சு கொடுத்துறா. கேட்டிங்களா? நைட்டு 2 மணிக்கு ஒரு பெக்கை போட்டு படுக்கலான்னு பார்த்தா நீங்கள் ஏன்டா இப்படி என்ன டென்ஷன் பண்ணுறீங்க? எனக்கு தெரியும் மச்சான், உனக்கு தான் தெரியுமே. தொம்மனோட கையும் கால்லையும் விழுந்துதான் நான் எப்படியோ இதை செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இனிமே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடே எனக்கு அந்த கிருஷ்ணனோட விஷயத்தை யோசிச்சா தான் டென்ஷனாக இருக்குது. அந்த ஆள் சம்பளமும் கேட்க மாட்டான், எல்லா வேலையும் செய்யவும் செய்கிறான். அந்த ஆள் மட்டும் விட்டுட்டு போனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது நம்மளே செய்யணும்டா. சரி, நீ ஒன்று பண்ணு, இது மட்டும் மேலே கொண்டு போ, எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிக்கலாம். போ. வெங்காயமும் உப்புமா இருந்தால் நான் எடுத்துக்கிறேன். மச்சான், கேட்குறேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நான் அங்கே இங்கேன்னு வாங்கிட்டு வர்ற காசை எல்லாமே அதை நீ என்னடா பண்ணுற? ஓ, வர வர உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல? நம்பிக்கை இல்லாமல் இல்லை, எனக்கு கன்ஃபார்ம் தான். நீ என்ன ரோட்டில் நிறுத்திடுவ. அட என்னடா நீ, நம்ம யாருக்குமே சம்பளமும் கொடுக்கறதில்ல. அட்லீஸ்ட் நல்லா சாப்பாடாச்சும் கொடுக்கணும்ல. இப்போ அதான் இங்கே உள்ள செலவா? ஒன்று பண்ணு, நீ அந்த அக்கௌண்ட்ஸ் புக் எடுத்து பாரு, அப்போ தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு. அப்போ நான் காலையில் சமைக்கிறத மத்தியானம் சாப்பிட்றேனே, அதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடே இன்னும் கொஞ்சம் ஊற்று. டேய் இவனுங்களுக்கு இந்த 4 மணிக்கு டீ காப்பி கொடுக்கவே வாரம் 2000 ரூபாய் செலவாகுது. மதிய சாப்பாடு, அதுக்கு குழம்பு, கேரட்டு, டீ தூள், சக்கரை, வேற சுகர்ரா. காலங்காத்தால பேக் எடுத்துட்டு நீ போயிடுவ, உனக்கு எதாவது தெரியுமா? போதும் நிறுத்து. இங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கிரேஸ் கிட்ட போய் வேலை பார்க்கணும். அங்கேயே உனக்கு சம்பளம் கிடையாது. டே அப்படி இருந்தால் அந்த வேலையை விட வேண்டியதாண்டா. இல்லைடா, அங்கேருந்து வர்ற காசில் தானே நம்ம இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ அங்கே சுச்சுவேஷன் முன்ன மாதிரி இல்லைடா. அவள் கையில் 10 பைசா கூட இல்லைடா. ஹலோ அம்பானி பிரதர்ஸ், என்ன பண்ணுறீங்க? எப்பவும் மாதிரி தான் வானத்தை பார்த்துட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணுறான்? இங்கே தான் இருக்கேன் நானும். ஏன்டா லூசுகளா, என் காசை கொடுங்கடா.
வெக்கமே இல்லையா உங்களுக்கு? ஒலி டோண்டு இருந்தால் கொடுப்பேன்ல, இப்போ அதெல்லாம் கேட்காதீங்க. நான் சும்மா ஞாபகப்படுத்தினேன், நீங்கள் மறந்துட்டீங்கன்னா? ஐயோ, நாங்கள் அதை போய் மறப்போமா? நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடன்லாம் வாங்கி இவ்வளோ கஷ்டப்படுறது யாருக்காக நீ நினைக்கிற? உனக்காகவும் தானே. எனக்கு ஒன்றும் அப்படிலாம் ஆசை ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த மாதிரி சவாரியெல்லாம் போயிட்டு இப்படி வந்து உக்காந்து வீட்டுக்கு போய் நல்ல மீனும் கொஞ்சம் சாப்பாடும் போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு என் பொண்டாட்டி பிள்ளைகளோட கட்டி பிடிச்சி தூங்கும்போது கிடைக்கும் பாரு ஒரு சந்தோஷம். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா. அதை விட வாழ்க்கையில் வேற என்னடா இருக்கு? ஓகே, சரி. பெரிய ஆசைலாம் இல்லை, இருந்தாலும் அவன் ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கான்ல. நம்ம முன்னேறதுக்கான ஏதாச்சும் வழி தெரியுதாடா மச்சான் உனக்கு? வழியெல்லாம் இல்லாமல் இருக்குமாடா? கண்டிப்பாக இருக்கும். நடக்கும். ம் இந்த குடி. ம் தூக்கிறதுக்கு மனசு இல்லை தாசா. இப்படி போல மீன் கடை. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் செகண்ட் லெஃப்ட்டு, திரும்பி வரும்போதே அப்படியே வர நீங்க சொல்லு. பார்க்கலாம். அப்போ எல்லாம் சொன்ன மாதிரி அடே லூசு. இல்லை தோமா, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நெகட்டிவாக பேசாமல் கூடயே நில்லுங்க. இது மட்டும் ஓகே ஆயிடுச்சு, நம்ம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நான் இன்னைக்கு ஃபுல் பாசிட்டிவ். செம்மடா. கரெக்டாக சம்பளம் கிடைக்கிற கம்பெனி அதுதான் எனக்கு வேணும். சூப்பரா. வா வா. டேய் இங்கே நின்றுட்டு இருக்காத, உள்ளே போ போ. டேய் வாடா. டேய் அது வந்து கொஞ்சம் பாரு. பார்க்குறேன். சார் ப்ளீஸ் கம் இன். ஹாய் ஹாய். அண்ணா யாரு? கிரிஷ் இங்கே கண்டென்ட் ரைட்டர், வணக்கம் நசியா தான் டிசைனர், ஹாய். தாமஸ் தான் எங்களோட டெவலப்பர். ஹாய். நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுறோம். ஓகே ஓகே. இங்கே ஸ்டாஃப்லாம் இருந்தாங்க. ஓ இந்த கொரோனா டைமில் லாக்டவுனால் வெளியில் போயிட்டாங்க. ஓகே ஓகே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓ ஓகே. சரி, அப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் பார்த்துடலாம். ஷூர் பார்க்கலாமே. செல்ஃப் மார்க்கெட், இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். நம்ம நாட்டில் மட்டும் தயாரிக்கப்படுற ஹோம்லி ப்ராடக்ட்ஸை மட்டும் வாங்கவும் விற்கவும் செய்கிற அப்ளிகேஷன் தான் இது. ஓகே. எந்த ஒரு பாமரனும் சுலபமாக யூஸ் பண்ணுற மாதிரி 22 பாஷை வச்சு தான் இந்த ஆப்பை டெவலப் பண்ணியிருக்கோம். அது மூலியமாக நடக்கிற மணி ஃப்ளோ தான் இந்த ஆப்போட மெயின் மோட்டோ. இந்த ரூரல் ஏரியாலெல்லாம் இந்த ஆப்பை பயன்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி இடத்துல நம்ம அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி சின்ன செட்டப்பில் இருக்கிற செல்ஃப் ஸ்டோரில் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக இந்த பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கான ஆப்ஷனை இதில் நம்ம சேர்த்துருக்கோம். ஓ ஓகே. ஆமாம், 2 விஷயம் தான் நம்மளோட மெயின் மோட்டிவாக இருக்குது. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்க போகுதுன்னு நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு நம்பிக்கையை உருவாக்கி எடுக்கணும். பாப்புலேஷன் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா வீட்லேயும் சின்னதாவோ பெருசாவோ என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு ப்ராடக்டோட வச்சு நிச்சயம் இருக்கும். கோடிகள் விலை மதிப்புள்ள கனவுகள், ஆனால் தள்ளு வண்டி கடை செட்டப். ஏன்டா நீங்கள் டெவலப் பண்ணுற இந்த ஆப்பில் பால் போட முடியுமா? பாலும் விற்கலாம், பச்சை காய்கறியும் விற்கலாம். அதுக்கு ஆப் டெவலப் ஆகும். நெகட்டிவாகவே பேசாதடா. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது. ஷூர் லெட் மீ see. சார் டீ. தேங்க்யூ தேங்க்யூ. ரம் இல்லை கிளாஸில் ஸ்மெல் இருந்துச்சு. சரக்கடிச்ச கிளாஸை கொஞ்சம் வாஷ் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல. ஸ்டார்டிங் நாங்களும் இப்படி தான் இருந்தோம். கிளாஸ் மாற்றி தட்டா? இல்லை பரவாயில்ல. ஆமாம், இது என்ன மெத்தட்? இதோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓ ஓகே ஓகே. உங்கள் மெத்தட்லாம் சூப்பராக இருக்குது. உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலும் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கெல்லாம் இந்த மெத்தட் ஓகே தான். ஐ மீன் ஸ்டார்டிங் லெவலில் நான் ஸ்ட்ரைட்டாகவே பேசிடுறேன். என்ன? ஆமாம், எங்கள் சைடில் நாங்கள் கேஷ் ஃப்ளோ இருக்கிற பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக பேசலை. உங்கள் ஐடியாஸ்லாம் பக்கா. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க, அப்புறம் சொல்கிறோம். என்ன? ஆமாம் சரி, நான் கிளம்புறோம். ஓகே பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். என்ன இருந்தாலும் எங்கள் கான்ஃபிடென்ஸ் சூப்பர். ஆமாம் ஆமாம், எங்கள் கான்ஃபிடென்ஸை பாராட்டி ஆகணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லை, பார்க்கலாம். அப்போ இந்த கிளைண்ட்டும் ஊற்றிக்கிச்சு.
தோக்கிறதுக்கு மனசு இல்லை மச்சான். அப்புறம் என்ன? ஐயோ ஸ்டார்ட் ஆயிடு. காலையிலேயே ஆரம்பிச்சிருச்சு. சக்கி சொல்றி. இல்லை, இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். இந்த நாய் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பான். கிருஷ்ணண்ணா, இன்னைக்கு இந்த டப்பா வண்டி ஓடலல்ல? ஒரே ஒரு வாட்டி இதை நம்ம எங்கேயாவது காயெல்லாம் கடையில் கொடுத்துடலாமா? அப்ப கூட காசு நம்ம தான் தர மாதிரி இருக்கு. சீக்கிரம் தள்ளு. அண்ணா கொஞ்சம் ஃபோர்ஸா தள்ளுங்க. ரெடி ரெடி. ஹாய் சார். சார் 150 தானே? இந்தா. ஓய் சார். பட்டா. சரிங்க சார். எங்க இருந்தாலும் தாசா வணக்கம். நீங்க உள்ள போய் பாருங்க. போயிட்டு இங்க ஒரு பெட்ரூம், அங்க ஒரு பெட்ரூம், அங்க கிச்சன் போங்க. ஓகே. இல்லை என்ன? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த மாசமும் நீங்க வாடகை கொடுக்கலன்னா ஐயோ, எனக்கு வேற வழியே இல்லை தாசா. முன்னாடி மாதிரி இல்லை, வருமானத்துக்கு வழியே இல்லை. அண்ணன் அந்த மாதிரி இல்லடா, அவர் சும்மா பார்த்துட்டு போக வந்திருக்காரு. சும்மா பார்க்கறதுக்கு இது என்ன எக்ஸிபிஷனா? நீங்க போய் பாருங்க. அப்புறம் அந்த பக்கமா போனா அப்படியே வெளில போயிடலாம். ஏசி? ஏசியா? ஏசி இருக்கு, ஆனா ரிமோட்டனா கொடுக்காம வச்சிருக்கேன். பார்த்து நடந்துக்க தாசா. செம்ம. அப்ப இதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. Every problem is a gift. Without problem, we would not grow. என்னென்ன நடக்க போகுதோ? எல்லா பிரச்சனையும் ஒரு gift தான். பிரச்சனை இல்லாமல் முன்னேறவே முடியாது. மிஸ்டர் கிரஷ், உங்களுக்கு இது ரொம்ப ஓவரா தெரியலையா? சம்பளம் கிடைக்கலன்னா பிரச்சனைகள் என்னங்கிறது பின்னாடியே தெரியும். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண நான் பிச்சை எடுக்க காலையில் போகும்போதே இப்படி நெகட்டிவாக பேசக்கூடாதுல்ல மிஸ்டர் தொம்மன். வேலையை பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீ ஹைட்டா இருந்தா நான் அடிக்க மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கியா? எம்பி அடி பண்ற யாருகிட்ட? பென்னியண்ணே, பென்னியண்ணே, என்ன பண்றீங்க? அவரை போட்டு ரோட்ல இவன் என்ன ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கான். இனிமே போன் எடுக்காம இருப்பியாடா? புரியுதா? இந்த வாட்டி உன்னை மன்னிச்சு விடுறேன். நீயும் போடா. அடுத்து இவனை தான் அடிக்கணும். வந்துட்டான் பாரு பேசுறேன். நான் உங்களை பார்க்கறதுக்காக தானே வந்தேன். பார்த்துட்டல? பார்த்துட்டேன். காசை கொடு. அது இல்லைண்ணா, வேற ஒரு விஷயம். பேங்க்கில் ஒரு லோன் செட் ஆகி வந்துடுச்சு. எப்படியோ அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 50 ரூபா கடனாக கிடைக்குமா? நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் மிஸ்டேக் நடக்கும். மரியாதையை என் பணத்தை கொடுத்துரு. பார்த்தல, உன் வீட்டுக்கு வந்து அடிப்பேன். போயிரு போ. நான் போகணும். போ சீக்கிரம் போ. காசு கொடுத்துறேன் அடுத்த வாரம். எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லை கிரேஸ். நீ கொஞ்சம் அமைதியா பேசு விஜய். ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். எனக்கு என் சம்பளம் வேணும். 1 மாதம் 2 மாதம் இல்லை கிரேஸ், 6-7 மாசமா சம்பளம் பெண்டிங். தெரியும். நான் கடன் மேலே கடனில் இருக்கேன். இந்தா, இதுல எவ்வளவு இருக்கோ நீ எடுத்துக்கோ. இதில் இருக்கிற 2000-3000 வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது கிரேஸ்.
சுடுறா சுடுறா விடாத விடாத லெஃப்ட் போ சுடு 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 விடாத விடாத அப்படிதான் அப்படிதான் போ போ சீக்கிரம் சுடு அந்த போயிட்டு இருக்கான் பாரு பக்கத்துல போயிட்டு இருக்கான் சுடு 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 இருக்கு பாரு அப்பா ஒரு வழியா சுட்டுட்டான்டா கஷ்டம் அப்பா அப்பா என்ன கற்பூர வள்ளியா இருந்தா ஒரு 2 பழம் இங்கே எடுத்து வச்சுட்டு போங்க. வாழைப்பழத்துக்கும் விளாம்பழத்துக்கும் வித்தியாசம் தெரியாத இவனை பார்க்கும்போது கடுப்பாக இருக்குடி அப்படியே. இதெல்லாம் தெரிஞ்சு தான் எல்லாரும் பழம் சாப்பிட்றோமா? நீ உன் பெரியம்பகிட்ட பேசுனியா? இல்லை கூப்பிடணும். கூப்பிடு, டைம் ஆச்சுல்ல. என்னடா காலையில அப்பாவோட சண்டை போட்டுட்டு இருக்க? இந்தா எடுத்துக்கோ. எப்போ ஃபோனை பார்த்துட்டு இருக்கு. அம்மா டேய், நல்ல குடும்பம்டா, ஒரே பொண்ணுடா, நல்ல குடும்பம்னு சொல்றாங்கடா. எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குடா. நீயும் கொஞ்சம் சம்மதிடா. அம்மா எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ நானே சொல்கிறேன். அப்போ நீங்கள் எவ்வளோ வேணால் பாருங்கள், புரியுதா? என் செல்ல அம்மா, எனக்கு இப்போ இதெல்லாம் தலையில் ஏறாது. ஃபோனை வைங்க, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க. டேய் நான் சொல்கிறத கேளுடா. ஆமாம், அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? 70,000 சம்பளம் வாங்குறேங்கிறான். வீட்டுக்கு ஒரு பைசா கொடுக்கறதில்ல. இருந்தாலும் இவன் காசெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதுவும் உனக்கு தெரியல. அவனுக்குன்னு ஏதாவது செலவு இருக்கும்ல. 4 இடத்துக்கு வெளியில் போவான். அவனை ஏதாவது சொல்லிட்டு கல்யாணம் ஆச்சுன்னா அவனுக்கே பொறுப்பு வந்துடும். நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. முதல்ல என் காரை அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடாம சொல்லிவிட்டேன். இந்த ஆள்கிட்ட நான் இப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஏண்டா நாயே, வண்டியை விட்டு ஃபர்ஸ்ட் கீழே இறங்கடா. பெனியனா ஆஃப் பண்ணா தள்ள வேண்டியது வரும். எது சும்மா சொல்லல? ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பணமும் தரல, ஃபோன் அடிச்சா எடுக்கிறதும் இல்லை. என் காசை எப்போதான் தருவேன்னு சொல்றா? எனக்கு நிறைய தேவைகள் இருக்குடா விஜய். உன் பின்னெல்லாம் சுத்துறது இல்லை என் வேலை. இல்லை நான் தருவேன், ஆனால் இப்போ இல்லை. காசு இருக்கும்போது கண்டிப்பாக தருவேன். கிடைக்கும் போது தரணும், இல்லைன்னா நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும், புரிஞ்சதா? அந்த நாயிட்டையும் சொல்லி வச்சிரு, அவன் அன்னைக்கு போனதுதான். இவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நம்ம அலைய வேண்டியது இருக்கு. அடுத்து இதுவா? ஹலோ அண்ணா, 40,000 தர வேண்டியது இருக்குது, ஒத்துக்கிறேன். அதை அடைக்கலைன்னா சிபில் ஸ்கோர் கம்மியாகும், அதுவும் எனக்கு தெரியும். அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக கட்டிடுவேன். அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது சார். எப்படியாவது நீங்கள் அதை கட்டி தான் ஆகணும். சார், இப்போ கையில் சுத்தமாக காசு இல்லை சார். இப்போ கொஞ்சம் டைம் கொடுங்க சார். எங்கள் ஆப்பும் கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில். அது ஆப்பில் சோப்பு. இவ்வளோ நாள் உங்களுக்கு டைம் கொடுத்தேன்ல, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சார், எத்தனை தடவை கூப்பிட்டாலும் ஃபோனே எடுக்கிறது இல்லை. அப்படியே எடுத்தாலும் நம்மளை தான் திட்டுறாங்க. உங்களை மாதிரி இருக்க எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க. கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. உங்களால் தான் லோன் கேட்டு வர மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. என்ன சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க? நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன். காசு இப்போல்லாம் திருப்பி தர முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, போங்க. இங்கே என்ன படமாக காட்டுறாங்க பார்த்துட்டு நிற்க? நம்ம அன்றைக்கி 8 லட்ச ரூபா கடன் கேட்டோம், கொடுத்தது வெறும் 2 லட்சம். 6 ரெடி பண்ணுறதுக்குள்ள பேலன்ஸ் 2 காலி. அது இல்லாமல் வெளியே கடன் வேற. இப்படி தொழில் பண்ணால் நாங்கள் என்னைக்கா முன்னேறது சொல்லு? காசு வரும்போது தருவேன். கொஞ்சம் பொறுமையாக. நீ கம்முன்னுடா. எவ்வளோ நாள் தான் இந்த ஆளுக்கு பயப்படுறது? காசை கொடுக்க மாட்டோம் நம்ம சொன்னமாடா? 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 30 ரூபா கொடுத்தா எல்லாமே நாசமாக தான் போகும். இப்படி இதெல்லாம் தெரியாமல் எதுக்கே மேனேஜர் உட்கார்றீங்க? காசு கேட்கும் போது மட்டும் பணிவாக பேசுவாங்க சார். இது உனக்கும் தான். சம்பளத்தை வாங்கின வட்டி கூட்டுற நாய். இவன் என்ன இப்படி பண்ணுறான்? சாரி சார், அவன் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டான். ஏன்னா அவன் சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. சி, எனக்கு மேல் இடத்துலேருந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது விஜய். எங்கள் நிலமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இல்லைண்ணா இதனால் வர கான்சிக்வன்சஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், புரிஞ்சுக்கோங்க. என்ன பராக் பார்த்துட்டு நிற்கிறேன்? கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வண்டி எடுக்கிறீங்களா சார்? எல்லாத்தையும் சொதப்பிட்டு நான் என்னடா பண்ணேன்? ஸ்டார்ட் ஆயிடு. இறங்கு, போய் தள்ளு. என்னால் முடியாது, போட போய் தள்ளுடா. தூங்கி போன மூஞ்சி காட்டி நின்று நீயும்
மங்கி போல வாழ ஆட்டலாம். போட்டு கோலம் எல்லாம் அழிஞ்சிருச்சு, இப்போ காட்டருக்கு சரணம் சொல்லலாம். வருவதும் போவதும் அடிக்கடி மாறிடும். உனக்கென வருவதே அடிக்கடி நினைக்கணும். ஆடும் பெண்டுலத்தை போல ஆடும் நேரம் நேரம் ஓடும் ஓடும் ஒளிச்சு வச்ச 100 ஆசை. கடல் போல பொங்கி வந்த எந்த சிந்தனைகள் கரையோரம் இங்கு நின்றதேனோ. வானிலே கனவுகள் பறந்து வந்து வாரின் தூரம் காட்டும். மேகம் மிதந்து வந்து ஓடும் இந்த விண்ணில் மாறும் வெப்பம் வந்து சேரும் அந்த நேரம். யமனம் வந்து நின்று ஒன்ன பாவம் போல பார்த்து சிரித்து விட்டு தூரம் செல்கிறான். வானிலே கனவுகள் பறந்து வந்து வாரின் தூரம் காட்டும். எல்லாம் ஓகே. இந்த ப்ரொஃபஷனலிசம் டீட்டெயிலிங் எல்லாம் எங்கள் சம்பளத்துலேயும் கொஞ்சம் காமிக்கணும். தம்பி, அம்மா உன்கிட்ட ஒன்று கேட்பேன், பொய் சொல்லாமல் சொல்லணும். சொல்கிறேனே. உண்மையிலே நீ என்னதான் வேலை பார்க்குற? நான் கால் பண்ணவே அப்புறம் கால் பண்ணுறேன் இப்பறம் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருக்க. கூடவே தாசன் வேற. தாசனோட நீ என்னதான் பண்ணுற? இது வரைக்கும் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற நான் ஒரு வார்த்தை கேட்டது கூட இல்லை, நீயும் சொல்கிறதும் இல்லை. இப்போ கேளுங்க. அது மட்டும் இல்லை, உனக்கு வயசு வேற போய்கிட்டே இருக்கு. சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னா வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்னதான் உனக்கு பிரச்சனை? எது இருந்தாலும் சொல்லு. என்ன தெரியணும்? என்னோட வேலை தானே, நல்ல தலைவலி இருக்கிற வேலை தான். அதை மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி அந்த தலைவலி எடுத்து என் தலையில் வைக்கிறது முடியாத வேலை. சொங்கி போன மூஞ்சி காட்டி நின்று நீயும் மங்கி போல வாழ ஆட்டலாம். போட்டு கோலம் எல்லாம் அழிஞ்சிருச்சு, இப்போ காட்டருக்கு சரணம் சொல்லலாம். வருவதும் போவதும் அடிக்கடி மாறிடும். உனக்கென வருவதே அடிக்கடி நினைக்கணும். நம்ம 2 பேரோட நிலைமையை வச்சு இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக நடந்தா நல்லா இருக்கணும் தான் என்னோட ஆசை. ஏதாச்சும் பண்ணணும்னா இப்பயே பண்ணணும். முருகா. சூப்பர். இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? ஏதாச்சும் பண்ணுங்களேன். என்ன யாரையுமே காணோம், யாரை கூப்பிடுறது? வராங்க வராங்க. ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில வந்தான்னா நீ நினைச்சது எல்லாமே நடக்கும்பா. அதெல்லாம் விடு, துணைக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்ல, சரிதானே? அப்படி கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கப்புறம் தெரியும். இங்க பாரு, இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, தேவைன்னா எடுத்துக்கோ. ஒண்ணு வேணாம், பொடி. வந்துட்டா பாரு மினிக்கிட்ட.
மச்சான் ஓ எப்படி இருக்கு? என்ன பேரு? பேரு நிதி. நம்மக்கிட்ட இல்லாதது. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. லைட்டாக டோரி கண்ணு. டேய் இல்லை டோரி கண்ணா? இல்லை இல்லை, நல்ல ஹோம்லி ஃபேஸ் இல்லை? ஆமாம் ஹோம்லி ஃபேஸ். இந்த நாட்டுக்கோழிலாம் சொல்லுவோம்ல. இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த கல்யாணம் தேவையா? அச்சோ வேணும்ல மச்சான், அப்படிலாம் சொல்லிடாத. டேய் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையை தூக்கி நம்ம தலையில் வைக்கணும். எப்படி பார்த்தாலும் நம்ம வேலை இப்போ எப்படியோ நடக்கும். கல்யாணம்னு சொல்லி யார்கிட்டயாவது கடன் கேட்கணுமா? அது வேணாம். கல்யாண செலவு வீட்டில் இருக்கிறவங்கலாம் நடக்கும். முன்னாடி மாதிரி நிறைய செலவு இருக்கா? செலவெல்லாம் இல்லை. சீதன விஷயத்தில் ஏதாச்சும் காம்ப்ரமைஸு பண்ண மாட்டோம். அப்போ தைரியமாக நீ அம்மா கிட்ட ஓகே சொல்லிடு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் ஐடியா. டேய் என்னங்கடா அதெல்லாம்? இன்னைக்கு பொண்ணு பார்க்குறது, நாளைக்கு நிச்சயம், அப்புறம் கல்யாணம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பொண்ணும் பையனும் நல்லா பேசி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்ல ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் போகுது. அதெல்லாம் இந்த விருந்துக்கு இதெல்லாம் அப்புறம். வணக்கம். 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 வழி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சா? ஐயோ அப்படிலாம் இல்லை. எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான். அப்புறம் பொறுமையாக அறிமுகப்படுத்திக்கலாம். இதான் என் மூத்த பையன், உங்கள் மாப்பிள்ளை. நம்ம இந்த டிப்பிக்கலாக பொண்ணு பார்க்குற ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாமா? சரக்கு அடிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இதோ அவர் கூட கொஞ்சம் தனியாக போயிருங்க. சாப்பாடு வேணுன்றவங்க உள்ளே போய் கிச்சனில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்குங்க. நம்ம வீடை சுற்றி பார்க்கலாமா? போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கா. ஐயோ அது எங்க அம்மா சும்மா சொல்றாங்க. சும்மா இருடா. நான் போட்டோ பார்த்தோன்னே சொல்லிட்டேன். அது ஏதோ போட்டோஷாப்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. சொல்றான் நீ வாப்பா. அவர் எப்பவுமே இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாரு. நீங்க ஒன்றும் கண்டுக்காதீங்க. என்ன நிதி தானே? அப்பாவை பிடிச்சிருக்கு. அப்பா 20 வருஷமா கல்ஃப்ல தான் இருந்தாரு. திருப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இப்ப கூட்டமா யாரை பார்த்தாலும் குஷி ஆயிடுறாரு. அப்படியா? பொண்ணு பார்க்கறதுக்காக மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படிதான். அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, எனக்கு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் தான் வேலை. அப்புறம் அங்கே எனக்கு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பிஸ்னஸும் இருக்குது. அப்படி தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஸ்டாஃப் தான் இருக்காங்க. இந்த லாக்டவுன் வந்தப்போ கொஞ்சம் பேரை அனுப்பி விட்டுட்டோம். இப்போ பிரச்சனை இல்லை. இந்த கிரைசஸ் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா எல்லாம் அப்படியே பிரச்சனை இல்லாமல் போகும்னு நினைக்கிறேன். இங்கே இப்படி ஒரு செட்டப் இருக்கா? பெரியப்பா ஆளு ஃபுல் டைம் தண்ணியில தான். ப்ரைவேட் பார்ட்டியா? உன் சம்பளம் எவ்வளோன்னு சொன்ன? 75,000 ப்ளஸ் இன்சென்டிவ். எல்லாம் நம்ம இடம் தான். பொண்ணுக்கு கலரி தெரியும். கலரினா கராத்தே இல்லை? அதான் கொஞ்சமா தான் தெரியும். இதுக்கப்புறமும் கிளாஸ் போகணும். வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா அவனை கொஞ்சம் பாரு. கராத்தே பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை. என்னை ஏமாத்துறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ரெடியாக தான் இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னா போதும், நான் அப்படியே நம்பி ஏமாந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போட அப்படியே போய் கத்துக்கிட்டது தான் இந்த கராட்டே. அப்புறம் அப்படியே சீரியஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அப்புறம் சென்னையில் எனக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி அப்பா என் பேர்ல வாங்கியிருக்காரு. அப்படியா? நான் கொஞ்சம் இடம் வாங்கி அப்படியே விவசாயம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அது போக போக பண்ணணும். இந்த ஜிலேபி எடுத்துக்கோ. நீ எடுத்துக்கோமா. எனக்கு வேணாமா. தம்பி இங்க வா, ஒரு விஷயம் கேட்கணும். விஜய், நீ சொன்னதெல்லாம் உண்மைதானடா? நீ சொல்லி தாண்டா உன் சேலரியை பத்தி எனக்கு தெரியும். இத்தனை நாளா இதை பத்தி எதுவுமே சொல்லலையடா. போகலன்னு சொல்லிட்டேன். தள்ளாதடா, தள்ளாத. வாங்க. இந்த பூவெல்லாம் கூட அப்படியே கொடுத்து விட்டுருவோம். அதுக்காக காசுலாம் வாங்குறது இல்லை. இல்ல, பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். டீ எடுத்துக்கோங்க. தம்பி எடுத்துக்கோ. அது அவங்களுக்கு திருப்பி கொடு. சார், என் பையங்கிறதுனால நான் சொல்லலை. என் பையன் எப்படி என்னன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணை கொடுங்க. ஆமாம், இந்த சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது வெளியில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் பிச்சு வெளியில் பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. எல்லாத்தையும் நான் விசாரிச்சிட்டேன். 2 பேருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்தா அதுவே போதும்.
இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் சும்மா இங்கே நான் தான் விழவே இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் கால் தடிக்கி விழுந்துட்டேன்டா, நீ தாங்கு. நான் எடுத்துக்கிறேன். நம்மளால இதெல்லாம் தாங்கிட முடியும்டா. இதுக்கெல்லாம் நான் தனியாக தானே இருப்பேன். அதை நினைக்கும் போது தான் மாப்பிள்ள எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எடுத்துட்டு வாங்க. யாரையும் கூப்பிடுறது ஐடியாவே இல்லை. இதெல்லாம் இவன் கல்யாணம், நம்ம ஃபேமிலி தானே, இதெல்லாம் என்னோட செட்டப். எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் நல்லா ஜாலியாக சில் பண்ணும். சியர்ஸ். நீங்க எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டீங்களா? என்னாச்சு, இவங்கெல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்களா? எப்பா எவ்வளோ நாள் ஆச்சு இதை அடிச்சு. இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம். இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில. ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. இதுதான் லாஸ்ட். இப்படி சம்பளம் தான் கொடுக்கறது இல்லை, இதாவது ஒழுங்காக கொடுக்கலாம்ல. இன்னும் 2 ரவுண்டு கூட. ஐயோ உடம்புக்கு ஆகாது. என்ன மட்டமான சார் இருக்குதுல. அட போடி, நானே இப்போ தான் 2 பக்கம் அடித்தேன். 1 நிமிஷம் அவன்கிட்ட கொடுக்குறேன். யார்? சக்கி. அவளா? ஹாய் சக்கி. தேங்க்யூ. நாளைக்கு போயிடுவேன். நாளைக்கு ஒரு நாள் தானே ப்ரோக்ராம், வரலையா? ஓகே சரி. இது இல்லாமல் வேற ஏதாவது வழி இருக்கா? எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. சில நேரங்களில் மானிடன் அவன் லட்சியத்தை சாதிப்பான். இந்த போலி என்னடா நம்ம எது கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான். அவனுக்கு கால் பண்ணுவோம். அவனுக்கு நீ கால் பண்ணிட்டு 2 வார்த்தை கேட்டு விடு. கூப்பிடுவோம். விஜயா, எனக்கு ரொம்ப வேலை இருந்தது. உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆட்டோ ஓட்டினா தானே என் பொழப்பே ஓடும். எப்போ எதை கூப்பிட்டாலும் நீ இதை ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கியாடா. இன்னைக்காவது வந்திருக்கலாமேடா. டேய் மச்சான், அப்படிலாம் பேசாதடா. இங்கே பாரு, கல்யாணங்கிறது விளையாட்டு விஷயம் இல்லடா. நீ நல்லா யோசிச்சு முடிவு எடுத்தது தானே. அந்த பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறத. ஓ, அவன் எங்கடா? இங்கே தான் இருக்கான். சரக்கு அடிச்சு மட்டாகி விட்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவன் அங்கேயே நிக்கட்டும், நீ போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துரு. கல்யாணம் முடிச்ச கையோட நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வரணும். ஓகே குட் நைட், வைக்கிறேன். டே விஜயா, நீங்கள் வாங்க. என்ன மச்சான், அந்த வானத்தை பாரு. இன்னைக்கு வானத்தில் நட்சத்திரமே காணும். ஆமாம் மச்சான், சில நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவு தான் வாழ்க்கையில் புது திசையை நம்மளுக்கு காட்டும். எனக்கு நிச்சயமாக தெரியும். தாசப்பா, ஓ, பிரச்சனை எதுவும் வராதுல்ல? இப்போ இருக்கிறத விட மோசமாக அப்படி என்ன நடந்துட போகுது? பார்க்குறேன். ராசி பலன் பார்ப்போம். பிரம்மஸ்ரீ ஜோதிக சிகாமணி நமசிவாயத்தின் வணக்கங்கள். கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். மேச ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி செல்வம் செழிக்கும். உங்களது அனைத்து மனக்குழப்பங்களும் சரியாகும். அங்க பாரு மாப்பிள, பாருடா. அடே அங்க பாருடா. நம்ம டைம் மாறிடுச்சு மாப்பிள. எங்கடா? நான் தான் சொன்னேன்ல, எங்க பாத்தியா? என்னதுடா? அப்படி ஒன்று போச்சே. அங்க பாரு. எங்க? லெஃப்ட் ரைட். என்னக்கா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் உத்து பார்க்குறேன். அதோ எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி சார், மொத்தமா பைத்தியம் ஆயிட்டீங்க போல. சுந்தரராஜன் அங்க இருந்து பாருங்க, நான் கிளம்புறேன். இருக்காரு. நேரம் பிறந்திருச்சு, வானம் தெரிஞ்சிருச்சு, கண்ணு
மை வச்ச நம்மூரு பொண்ணுக்கு தாலிய செய்யணுமே, தாலி கொடுக்கணுமே. ஆட்டமும் பாட்டமும் இல்ல, கூடத்தான் கூட்டம் இல்ல, சொத்துல காரி எங்க வச்சாலும் இல்லைனாலும் கேட்க ஆளே இல்ல, இங்க கேட்க ஆளே இல்ல. இல்ல கொஞ்ச நாளாவே எனக்கு டவுட் இருக்கு. உனக்கு அவனை நல்லா தெரியுமா? அப்படி இல்ல, வேற எல்லா விஷயங்களையும் தான் கேட்டு விசாரிச்சுக்கிட்டோமே. MCA படிச்சிருக்கான், 70,000 சம்பளம் வாங்குறான். நீ 2 கல்யாண ஆர்டர் பிடிச்சாலே போதுமே. ஏய் போடா, நல்ல பையன் தான் சொல்றாங்க. காசு கொடுக்கலையே, புரோக்கர் கமிஷன் கொடுக்கலையே, காருக்கும் பைக்குக்கும் டாக்டர் நான் படிக்கல, டௌரியும் வாங்கலையே, இஷ்டத்துக்கு டௌரியும் வாங்கலையே. இந்த கல்யாணத்துக்காக நம்ம செலவு பண்ற காசு, அதை வச்சு அவ ஆசைப்படுறதே வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம்ல. அது சரி. நான் வாழ்றது என் பொண்ணுக்காக தான், இந்த ஊர்க்கார பயலுக்கு முன்னாடி பந்தா காட்டுறதுக்கு இல்ல. நேரம் பிறந்துருச்சு, வானம் தெரிஞ்சிருச்சு, கண்ணில மை வச்ச நம்மூரு பொண்ணுக்கு தாலிய செய்யணுமே, தாலி கொடுக்கணுமே. ஆயிரம் பேருக்கு சாப்பாடு, டின்னர் முடிஞ்சதும் ஐஸ்கிரீம், இது ஒரு சிம்பிள் கல்யாணம், இது போல் நடத்தணும் எல்லாரும். தாலியை கட்டும் மாப்பிளைக்கு பொண்ணு போட்ட ஒரு கண்டிஷன், உன்னை விரும்பி வந்தவளுக்கு விருப்பத்திற்கேற்ப வேணும், அவளோட விருப்பத்திற்கேற்ப வேணும். இப்போ நடப்பது கல்யாணம், அப்போ நடந்தது பொது கூட்டம், பார்த்து படிச்சுக்கோ எல்லாரும், பாட்டில் நடக்கணும் என்னாலும், பாட்டில் நடக்கணும் என்னாலும். நேரம் பிறந்துருச்சு, வானம் தெரிஞ்சிருச்சு, கண்ணில மை வச்ச நம்மூரு பொண்ணுக்கு தாலிய செய்யணுமே, தாலி கொடுக்கணுமே. என்ன எல்லாம் முடிஞ்சுல? அப்புறம் என்ன ஒன்று போடலாமா? ஒன்று போடலான்ற? இங்கே பாருமா, காலையிலேயே அலாரம் வச்சு நேரத்தில் எழுந்திரிச்சிரு சரியா? காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக டீயோ காஃபியோ போட்டு கொடுத்துரு. அவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுக்கோ. அப்புறம் அவன் காலையில் ஜிம்முக்கெல்லாம் போவான், நீ தான் அவனுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். அவன் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ சப்போர்ட் பண்ணணும், புரிஞ்சுதா? ம். பேபி பேபி எந்திரிங்க. குட் மார்னிங். நேரத்தில் எந்திரிச்சிட்டியா? ஃபர்ஸ்ட்லேருந்து இப்படி தான். ஜிம்முக்கு போகலையா? ஜிம்மா? ஜிம்முக்கு போகிறது இல்லையா? இப்போ ஜிம் போகிறத நிறுத்திட்டேன், ஜாகிங் மட்டும்தான். என்கிட்ட அம்மா சொன்னாங்களே ஜிம்முக்கு போவீங்கன்னு.
அன்னைக்கு சும்மா அப்படியே ஜாலியாக சொல்லிட்டேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் ரன்னிங் மட்டும் போயிட்டுருக்கேன். அப்ப சரி வாங்க ஜாகிங் போலாம். வாங்க 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 எந்திரிங்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு, வாங்க. காலையிலேயே எந்திரிச்சு இது வேற. நல்ல ஃப்ளாட் நிதி. நைட்டில் வந்ததுனால சரியாக பார்க்க முடியல. சூப்பர். நாம 1 வீக் ஹனிமூன் போனோம்ல, அந்த டைம்ல ரெடி பண்ணது தான். அப்படியா? வாஷிங் மிஷின்லாம் முன்னாடியே வாங்கிட்டேல்ல, நல்லா இருக்கு. அப்பா செம்ம, வேற லெவல். அப்பா எப்பவும் என்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாரு. ஃப்ளாட்டு பிரச்சனை இல்லை, ஏசி இருக்குது, அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின்லாம் இருக்குது. அவங்க அப்பா நல்லா செலவு பண்ணுறாங்க. சரி, நான் கடைக்கு வந்துட்டேன், அப்புறம் பேசுகிறேன். ஓகே அக்கா, ஒரு பாக்கெட் பால், 1/2 கிலோ பழம், ஒரு பாக்கெட் சிகரெட்டை முதல்ல கொடுங்க. அதை முதல்ல கொடுங்க. லைட்டர். நிதி, இது எப்படி பேப்பர்லாம் வச்சு அயன் பண்ண வேணாம்? இது இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும். ஓஹோ, யூடியூபா? அப்படியே அந்த வேட்டியும் கொஞ்சம் தேய்ச்சி வச்சிருங்க. இந்த வேஷ்டியை கட்டிட்டு ஆஃபீஸ் போவீங்க? செய்கிற வேலையில் கான்ஃபிடென்ட் இருந்தா ட்ரெஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. வேஷ்டினா ஒரு 4 பேர் பார்ப்பாங்க, நல்ல காற்றும் வரும். டீ போடுங்க, 2 பேரும் குடிக்கலாம். டீயா? போட தெரியாதா? தெரியும் தெரியும். அப்படின்னா நான் வைக்கிறேன். சார், புது வண்டி வேண்டிங்களா? வண்டி செம்மையா இருக்கே. இந்தாடா 1000 ரூபாய் கடி. 1000? பட்டா? சரி. இல்லம்மா, பிரேக்ஃபாஸ்ட் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். பேபிக்கு கொஞ்சம் குக்கிங் எல்லாம் தெரியும். மத்தியானத்துக்கு லஞ்ச் கூட கொடுத்துருக்கேன். நீயா? நிதி செஞ்சதா? இப்படி ஒரு நல்ல சாப்பாடு, அதுவும் ஒரு பொண்ணு கையால் சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, வாழ்க்கை வாழ்கிற போலையே. அப்புறம் சொல்லு, இதுக்கப்புறம் என்ன நம்மளோட அடுத்த கட்ட திட்டம்? எல்லாமே இவ்வளோ ஈஸியாக நடக்கும்னு நான் ஒன்றும் நினைக்கல. என்னது? இல்லை, அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி புதுசாக சொல்லி என்ன பயன்படுத்தாதரா. நீ சாப்பிடு. இந்தா நான் எடுத்துக்கிறேன்ப்பா. இல்லை, என்னடா இது வளையல? அப்புறம் அருணா கொடி இருக்கா? போடா, மொத்தமாக வாங்கிட்டு அவகிட்ட இருந்து. விஜய் விஜய், புது மாப்பிள்ளைய பார்க்க தான் நல்ல காசு வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. போய் எதனா டீல் பண்ணி சமாளி. அப்புறம் சுத்தமாக கஞ்சத்தனை காட்டாத, மொத்தமாக செட்டில் பண்ணிடு. இனி என்னைக்கு வந்து ஃபியூஸை வேற பிடுங்க போறானுங்களோ? விஜய், கொஞ்சம் வெளியில வா.
கல்யாணம்லாம் நல்லபடியாக நல்லா முடிஞ்சுச்சா? முடிஞ்சிச்சு. ஆனால் இது ஒரு 2 மாதத்துக்கு இருக்கு. இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆ, நீ ஒன்று பண்ணு. நீ கொஞ்சம் இப்படி வாயேன், தனியாக பேசுவோம். விஜய், நான் உன் மேலே இருக்க அக்கறையில் தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு பழைய பாக்கிலாம் வேணாம். அப்புறம் இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு. உங்கள் 2 பேராலையும் இதெல்லாம் பண்ண முடியாது. போனது போகட்டும், பழைக்கிற வரிய பாரு. நீ எல்லாம் சரியாயிரும்ண்ணா. திடீர்னு இதெல்லாம் விட்டு போக முடியுமா? நான் உன் மேலே இருக்க அக்கறையினால் தான் சொன்னேன். இதுக்கு மேலே உன் இஷ்டம். பார்த்துக்க, என்னமோ பண்ணு. நல்லதுக்கு அடுத்து தெரியும் இல்லை? தாசா, சொல்லு மச்சான். தாசா, தோ வரேன்டா. என்னடா புரிஞ்சிருச்சு. என்னடா நீ கொஞ்சம் கேஷ் கொடுத்தோன்னா நான் கொஞ்சம் லாவிஷாக யூஸ் பண்ணிட்டேன். எப்பவும் பிச்சைக்காரன் தானடா, ஆசை யாரை விட்டுச்சு? இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு வச்சுக்க. 20 நிமிஷம். இப்போதைக்கு இதை வச்சு கிருஷ்ணன், நசியா, அப்புறம் தாமஸ் சமாளிச்சிட்டேன். ஓகே. அப்புறம் பழைய மாதிரிலாம் இல்லை. இல்லை, கரெக்டாக டைமுக்கு வீட்டுக்கு போகணும். ஆமாம் போகணும். வீட்டில் ஒரு ஆளும் இருக்குல்ல. யாரு? பொண்டாட்டி. நீ இதுல இருந்து சுற்றாத. நான் இழுத்துப்பேன். போடடே. ஹேய், மற்றவங்களாம் எங்க? பெட்டர் ஆப்ஷன். விஜய், குட் மார்னிங். என்னது, யாரும் இல்லை? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? விஜய், அந்த இன்ஃபோடெக் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படியாச்சும் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும். அது வரைக்கும் நீ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. அப்படி இல்லை கிரேஸ், நம்ம எப்படி இவங்க 2 பேரையும் வச்சு ப்ராஜெக்டை மூவ் பண்ணுறது? ஆமாம், நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னோட சேலரி ஏதாவது பண்ணுங்க கிரேஸ். மொத்தமாக நான் பிரச்சனையில் தான் இருக்கேன். ஒரு அவசரத்தில் கல்யாணம் பண்ணாலும் அவன் முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சே, இவன் எடுக்க மாட்டேங்கிறானே. ஹலோ, எங்கடா இருக்க? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய். ஹாய். ஹலோ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இவர்தான் என் ஹஸ்பண்ட் பேபி. எப்படி இருக்க? எவ்வளவு நேரம் வெயிட் ரொம்ப நேரம் பண்றீங்க? ஆச்சா? ஆர்டர் பண்ணிடலாமா? ஓகே. ஓகே தானே? செஞ்சிருவோம். வெயிட்டர், வாங்க. என்ன சொல்றது ப்ரோ? 3 தந்தூரி, 3 நான். ஓகே தானே? ஒரு ஃப்ரைட் ரைஸா? அப்படின்னா 3 ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், டிராகன் சிக்கன். ஓகே சார். ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று. சரிங்க சார். ஆஹா, இதெல்லாம் நீ மொத்தமா சாப்பிட்டுருவியா? ரொம்ப நாளாச்சு யாராச்சும் ட்ரீட் கொடுத்து சாப்பிட்டு. இப்படி இருந்தா உங்களையும் வந்து பார்க்கலாம். அப்படியே அந்த ட்ரீட்ல சாப்பிட்டு போய் உங்க கல்யாணத்தை அட்டன் பண்ண மாதிரி ஆயிடும்ல. ஓஹோ, எங்களை இன்வைட் பண்ணிட்டு எங்களே பில் பே பண்ண சொல்றியா? ஆமா, காலி பர்சும் தலை முழுசா பிரச்சனை வச்சுன்னு சுத்துற எனக்கு எங்க இருக்கு அப்ப காசு? நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்கடா? இந்த பாயிண்ட்டுக்கு நீ எப்போ வரும் நான் காத்துட்டு இருந்தேன். கஷ்டகாலம் மச்சான், தரித்திரமா இருக்கு. ஓபன் பண்ண கம்பெனியை பூட்டு வாங்க கூட காசு இல்லாம இருக்க மச்சான். ஊர்ல எல்லாம் என்னடா சொல்லிட்டு இருந்த நீ? 10-15 ஸ்டாஃப், ஹைடெக் ஆஃபீஸ், ஏதாவது வேலைக்கு போலாம்ல? அட போடி, எனக்கு வேற வேலை தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா? இல்லை, அதாவது உங்களோட கம்பெனி ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் அதிகமான கடனும் கொஞ்சம் ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்காம வாடகை மிச்சமோ அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு.
இதுதான் என் பிரச்சனை. நல்ல வேளை நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் வேணான்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா நானும் உன் கூட இப்படிதான் சுத்தி இருக்கணும். அதுக்கிடையில் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சா? ஆமா, 10th படிக்கும்போது இவனுக்கு என் மேல செம்ம லவ். அப்புறம் நான் இழுத்து வச்சு ஒரு அரை விடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறுத்தினான். அதனாலதான் என் மேரேஜ்க்கே வரலன்னு எனக்கு ஒரு டவுட். சேச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மச்சான். நான் கடன் கொடுக்க வேண்டியவங்களா நீ கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நான் எப்படி வருது என்ன? இல்லை இனிமே உங்களோட பிளான் என்ன? அதான் சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு வரலையா? கொண்டு வந்துடுறேன் சார். இதுக்கப்புறம் என்ன பிளான்? பிளான் எப்படின்னா, கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணணும்னா உங்ககிட்ட கொஞ்சம் நகை வேணும். நகையா? மச்சான் நீங்கள் உதவி பண்ணணும். நானா? எனக்கு என்ன பிரச்சனை அதில்? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அது நீங்கள் 2 பேரும் பேசி முடிவெடுங்க. மச்சான் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். என் நிலைமை அப்படி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நகையெல்லாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது யூஸ் பண்ணுறதுக்கு தானே. ஹே, வாய்ப்பில்லை. உனக்கு வேணும்னா கொஞ்சம் பிபின் கிட்ட கடன் வாங்கிக்கோ. நல்ல சேலரி, நல்ல சேவிங்ஸ் பண்ணிருக்காரு. உன்ன மாதிரிலாம் இல்லை, அப்படித்தானே? வேணாண்டி, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு பிடிச்சி உங்க அப்பனை மாதிரி ஒரு அளவை என் மாமனார் ஆக்கிடுவேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த ஆள் காசை வச்சு ஏன் கடன் அடிச்சு நான் ஜாலியா இருப்பேன். மச்சான், ஐயோ மச்சான், நான் உங்களை வச்சு பேசல, அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அதான் சாப்பாடு வந்துருச்சு. இதுக்கு நீ எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து சாப்பிடலாம்ல, ஏன்டா இப்படி பண்ற? அட என் நிலமா தானே. சிக்கன் இல்ல, சாப்பிடு. என் செல்ல குட்டி, என் நகையை பார்த்து ஆட வேண்டாம். அதை பத்தி யோசிக்க கூட கூடாது. எங்க அப்பா சம்பாதிச்ச காசு தானே, அதை வச்சு உன் கடன் அடைக்கிறதுக்கு இல்ல. உனக்கு அவ்வளோ தேவை இருந்துச்சுன்னா பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போ. பிபி ரொம்ப நேரமா போன் அடிக்குது, எடுத்து பேசு. ஏதாவது முக்கியமா இருக்க போகுது. பென்னி அண்ணா, ஃப்ரெண்டு, நான் வரேன் ஒரு நிமிஷம். போயிட்டு நீங்கள் சாப்பிட்டுருங்க. வேணுமா? இறங்க மாட்டேங்குது. கல்யாணம் முடிஞ்ச அன்னையிலேருந்து உனக்கு நான் கால் பண்ணிட்டு இருக்கேன். போனை எடுக்கிறதுல காசும் தர்றதில்ல. ஏண்டா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை தான்டா உங்க எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டு நான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ உன் பொண்டாட்டி கூட உன் மாமனார் கொடுத்த ஃபிளாட்ல சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கல. பினியனா ப்ளீஸ், பினியனா நான் நேரில் வந்து பேசிக்கிறேன். பினியனா நான் கண்டிப்பாக அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாண்டா. நீ எங்க இருக்கியோ அங்க நான் வரேன்டா. உன்னை நான் அங்க வந்து தூக்குறேன்டா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. பினியனா நான் நேரில் வந்து பேசிக்கிறேன். பினியனா ப்ளீஸ். நீ எதுவும் சொல்ல வேணாண்டா. நீ எத்தனை நாளா என்ன ஏமாத்திட்டு இருக்க? கட் பண்ணிட்டல நாய. இவனெல்லாம் என்ன பண்றது? அடே, என்னதான் முடிவு பண்ணியிருக்க? டே, நீ காசுன்னு கிட்டா நான் எங்கேருந்துட்டு எடுத்து தருவேன் உனக்கு? அப்போ நம்ம பிளானு அப்படி என்ன பிளானு? நிதியோட தங்கத்தை எல்லாம் அடகு வச்சுட்டு நம்ம பிரச்சனையெல்லாம் முடிக்கணும், அதுதானே நம்ம பிளான். டே, நீ இப்படி அவசரப்பட்டா என்ன? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. அது சரி, நீ இப்படி டைம் இல்லைன்னு சொல்லிட்டே இரு. அந்த பென்னிக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு நேரங்காலம் தெரியாமல் காலையிலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு கால் பண்ணால் நீ எடுக்க மாட்ட. நான் என்ன தான் பண்ணுறது? ஹலோ, என்னடி, எதுக்கடி எனக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க? அவன் இங்கே 1008 பிரச்சனையில் இருக்கான். அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. ஃபோனை வெடி லூசு. டேய், நீ இப்படி டென்ஷன் ஆகாத. நம்ம ஏதாவது பண்ணிடுவோம் மச்சான். டேய், இந்த காஸ்ட்லி சரக்கை வாங்கி கையில் வச்சுட்டு குடிக்காமல் கீழே வந்து உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன். அந்த நிலமையில் இருக்கேன்டா நான் இப்போ. அந்த கஷ்டம் உனக்கு சொன்னால் புரியுமான்னு எனக்கு தெரியல. டேய், அது எனக்கு நல்லாவே தெரியும் மச்சான். ராத்திரி ஆகிறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும். ஏதாச்சும் சும்மா பேசிகிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக இந்த மேட்டரை பற்றி நான் பேசுகிறேன் மச்சான். நான் ட்ரை பண்ணுறேன் மச்சான். முயற்சி பண்ணால் நமக்கு நல்லது. சரி, கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் கொலாவு.
வரம் என் மனம் தந்ததை எண்ணி நான் இன்று ஓடோடி வந்தேன். பாடாத பாடல்கள் நான் இன்று பாடி மௌனத்தில் நான் இங்கு நின்றேன். இருவரும் மௌனத்தில் ஏன் இங்கு நின்றோம்? எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஆசையோடு எல்லோரும் சம்மதம் சொன்னார். ஏதும் அறியாத இரண்டு மனங்களை ஒன்றாக சேர்த்து வைத்தார். இருவரை ஒன்றாக சேர்த்து வைத்தார். அதை விட்ட உனக்கு ஒரு வேலையே இல்லையா? வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு உன்னோட ட்ரீம்ஸை விட்ட மாதிரி இல்லை இருக்கு. அப்படியெல்லாம் மறக்க முடியுமா? என்கிட்ட ஒரு நல்ல பிளானிங் இருக்கு. பொங்கிய பாலினை பார்த்ததும் அவனோ அவளிடம் ஏன் என்று கேட்டான். ஏதேனோ கனவிலே சற்றென்று அவரோ தானாய் மெல்ல சிரித்தார். சிந்திய பாலினை பார்த்ததும் அவரோ வெட்கத்தை விட்டு சிரித்தார். இரு மனம் ஒன்றாக சேர்ந்து சிரித்தார். ஆ, ஆ, எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாத விஷயந்தான் நம்ம எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம். அவன் முன்னாடி போகிறதுக்கு என்னால் முடியலடா. மானக்கேடு. நம்ம பிரச்சனையெல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ காமெடியாக இருக்கும்ல. நீ எனக்கு யாரு? பார்ட்னர். நான் உனக்கு யாரு? பார்ட்னர். அப்போ நம்மளை பற்றி காமனாக சொல்கிற விஷயம் என்னன்னு தெரியுமா? என்ன? நம்ம 2 பேரும் தரித்திரம் பிடிச்சவனுங்க. அதே தான். அடே, நீ ஒரு விஷயம் கவனிச்சிருக்கியா? இந்த தரித்திரம் பிடிச்சவனுங்க கூட தரித்திரம் பிடிச்சவனுங்களோ ரிச் பீப்புள்ஸ் கூட ரிச் பீப்புள்ஸ் தான் இருப்பானுங்க. இதுதான் பிரச்சனை. நம்ம கூட ஒரு ரிச் பார்ட்னர் இல்லாதது தான் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. நீ திருடவோ இல்லை களவாண்டோ எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடு. போகிறவரெல்லாம் ஏன் அப்பனே திட்டுறான். நீ இதை இவ்வளோ ஈஸியாக சொல்கிறிய மச்சான். ஆனால் அவ கையிலேருந்து காசு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தாண்டா தெரியும். 5 பிஸியா? என்ன ப்ரோக்ராம்? பேபி, இந்த வெப்சைட்டை கொஞ்சம் பாரு. இது என்ன? attitudekicks.com. கொஞ்சம் பார்க்குறியா? attitude kicks.com பார்த்துட்டியா? It's my very long dream, my future plan. I need your support. மேலே ஏறி உட்கார்ந்துட்டு விழுந்து எழுந்திர போற. இல்லம்மா. அப்பா, நம்ம எப்போ ஒரு கார் வாங்குவோம்? காரா? ஆ, காரை விட சூப்பரா இருக்கு நம்ம தலைவரோட ஆட்டோ. ஐயா, இந்த ஆட்டோவா? என் ஆட்டோவில் என்னடி பிரச்சனை உனக்கு? நம்ம வச்சிருக்க ஆட்டோ உனக்கு பிடிக்கலனா? இவ இன்னும் கீழேயே இறங்கலையா? பேசுன பேச்ச கேட்டியா? அவளுக்கு கார் வேணுமா? ஓ, அப்படி உனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இந்த ஆட்டோவை நான் ஓட்டி 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 உனக்கு நான் பிளைனே வாங்கி தர்றேன். எனக்கு பிளேன் ஒன்றும் வேணாம், காரே போதும்.
அப்போ ஒன்று பண்ணலாண்டி, அடுத்த திருவிழா வரும்போது நம்ம ஒரு பொம்மை கார் வாங்கி ரொம்ப கொடுத்துடலாம். காமெடி பண்ணாதப்பா. ஆட்டோவை கழுவ சொன்னா கார் வேணுமா கார். இதான் ஆட்டிடியூட் கிக்ஸ். கராத்தேவை என்னோட பேஷனாகவும் என் லைஃபோட ஒரு பார்ட்டாகவும் மாத்தின சக்தி தினகரனோட இன்ஸ்டிடியூட். கதாம் ஹஜ்மே மை ட்ரீம் பிளேஸ். எல்லாருக்குமே அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், எனக்கும். வெயிட் பண்ணு. சரி. ஒன்று 2 3 4 5 இந்தா. உன் டர்ன். 2 3 5. நிதி. ஹலோ சக்தி. ஹலோ. நிதி இல்ல? என்னோட ஹஸ்பண்ட் பிபின். ஹாய். ஹலோ, திஸ் இஸ் a good decision. தேங்க்யூ. நீங்க அனுப்புன டீடைல்ஸை நான் செக் பண்ணேன். யூ சீம் வெரி பேஷனேட். மேம், இது என்னோட ட்ரீம், உங்க கூட சேர்ந்து கத்துக்கிறது. என்ன மாதிரி ஆட்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். எல்லா பெண்களும் உன்ன மாதிரி யோசிச்சா நல்லா இருக்கும். So when are you joining us? நான் இப்ப சென்னையில தான் இருக்கேன் மேம். ஓகே, எப்போ உனக்கு உடம்பு மனசு ரெடியா இருக்குன்னு தோணுதோ அப்ப நீங்க வா. ஷூர். See you. விபினும் ஜாயின் பண்ணிக்கலாமே. இல்ல போலாம். நம்ம போலாம். நிதி. Would you like to join and try some moves today? Sure, why not? Come. Hajime. Hey! 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 ஆனா மச்சான், இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குடா. நம்ம கூட நல்லா 2 அடி கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் எப்பவுமே தேவைப்படுதுடா. என்ன இவ்வளோ கடுப்பில் இருக்கும்போது உன்னோட காமெடி வேற. தாசனா. சார், நம்ம இன்னைக்கு செக் பண்ணப்போ பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸாக இருந்தது இல்லை, ஆனால் இப்போ வேற ஏதோ பிரச்சனை. ஐயோ, இதெல்லாம் நீ தனியாகவே சம்பளம் மட்டும் கொடுக்க மாட்டீங்க, எல்லாம் நான் பார்க்கணும். டேய், நீ போய் பாரு, இல்லைன்னா மொத்தமாக நாஸ்தி பண்ணிடுவோம். வட்டா இங்கே வா கொஞ்சம். என்ன பிரச்சனை? சொல்லு. இந்த என்ன இது எல்லாம் தான் அடேங்க பாரு, இந்த பென்னி கால் பண்ணிட்டே இருக்கான். கட் பண்ணு. இங்கே பாரு, பெங்களூர்லேருந்து இன்வெஸ்டர்ஸ் வராங்க, அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வைங்க. அப்புறம் நான் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வந்துடுறேன். தொம்மன், இங்கே வாங்க சார், கொஞ்சம் பாருங்க. டீ மட்டும் குடிச்சிட்டே இருங்க, வேலை எதுவும் செய்யாதீங்க. டீ கூட குடிக்க கூடாது. ஓகே, வந்துருவாங்க. இது சரி பண்ணா சம்பளம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். டேய், இங்கே வாங்க. இங்கே பாரு, இது பாரு, ரோல்டு கோல்ட்ரா, நல்ல ஒரிஜினல் ப்ராடக்ட். இதை புரியும். அப்புறம் இதை கழட்டு. அந்த மூத்தனோட காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அவனுங்க வந்து நம்மளை கொன்றுவானுங்க. அப்போதைக்கு இது போடு நீ. டே, நான் அவகிட்ட என்ன சொல்லுவேன்? அவகிட்ட ஒன்றும் சொல்ல வேணாம். டேய், பேங்க்கில் போய் வட்டியாச்சு கட்டணும்டா, அதுக்காக தான். இதை பாரு, நல்ல ஒரிஜினல் ப்ராடக்ட். எப்படி? ஓகே, குட் பாய். அக்கா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்றீங்க? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? உன்னோட ஆப் இருக்கு, சூப்பர் தான். என்னோட ஊர்க்காய்க்கு எவ்வளவு ஆர்டர் வருது தெரியுமா? நான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம ஆப் இன்னும் கொஞ்சம் செட் ஆகட்டும், அப்புறம் பாருங்க உங்க பிசினஸ் எங்க போகுதுன்னு. பாத்துக்கலாம். சரி சரி. உடன் பணிபுரிபவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் கஷ்டங்கள் நேரிடும். எடுத்த காரியங்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வேலை இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். பொறுப்புகள் அதிகரிக்கும்.
டேய் எவ்வளோ? ஒரு 250. போதுமா? நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? இனிமே தான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். வேலை வெட்டிக்கே போகாம இங்கேயே உக்காந்துட்டு இருக்க. அப்புறம் தினமும் வேலைக்கு போறதுக்கு நான் என்ன ஹிந்தி? அது சரி. இவன் வேற வந்துட்டானா? மச்சான் எப்பவும் வேலையும் கையுமா தான் இல்ல? உங்களை மாதிரி சும்மாவே இருந்து வாழ முடியுமா? என்னப்பா அது, இவ்வளோ இடம் இருக்கு, மண்ணை கொண்டாந்து என் காலில் கொட்டுறீங்க. மகனே நீ சும்மா தானே இருக்க, அந்த மண்ணில் எடுத்து காலை வையன். வேறு முளைச்சதுன்னா தேங்காவோ மாங்காவோன்னு ஏதோ ஒன்று கிடைக்கும்ல. என்ன நான் சொல்ல நல்ல முடிவாச்சே. இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு வச்சாதான் என்ன? வர்ற பொண்ணு கேள்வி கேட்டா அசிங்கம் பார்க்காம வேலைக்கு போவான். ஆமாம், நடந்துட்டாலும் இவனுக்கு வெக்கமான இருந்தா தானே. மாமா கலாய்க்காவா வந்தீங்க? வேற என்ன வழி? பிபினுக்கு கடன் கொடுத்த மாதிரி உனக்கும் கொஞ்சம் தரேன். காசா? காசா யார் கொடுத்தா? பிபினுக்கு தான். அது மட்டும் இல்ல, காசு திருப்பி தரேன்னு நிறைய வாங்கிட்டான் என்கிட்ட இருந்து. ஏண்டி, உன்னோட மூத்த பையன் இருக்கான்ல, அவன் சாதாரண ஆள் இல்லை. உங்களுக்கு அது இப்பதான் தெரியுமா? எனக்கு முன்னாடியே தெரியும். எல்லாரும் சேர்ந்து ஏன் பையனை குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ அண்ணனா? ஐயோ, நீங்க இப்ப வந்தீங்க? ரொம்ப நேரம் இல்ல, இப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இது என்னது? ஆமா, கல்யாண செலவு ஃபுல்லா நான் தான் பார்த்தேன். அப்புறம் எதுக்கு காசு இங்க இருந்து வாங்கினா? டேய் அந்த போனை குடுறா. கூப்பிடு கூப்பிடு, இனிமே மருமகளை வச்சு தான் அவனை அடக்கணும். இருக்கிறது. ஹலோ ஹலோ, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? கிச்சன்ல தான். யூடியூப் பார்த்து ஒரு சிக்கன் பிரியாணி செய்யும்போது தான் நீங்க கூப்பிட்டீங்க. ஓ அப்படியா? இன்னைக்கு தாஸ் அண்ணன் வீட்டுக்கு வராங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. அம்மா நிதி, உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேல்ல? என்னதுமா? எதா இருந்தாலும் என் பையன் நல்லவன் தான், ஆனா பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவுமே அவன் ஃப்ரெண்டு தாசனோட தான் சுத்திட்டு இருப்பான். நீ கொஞ்சம் அவன் பண்றதெல்லாம் பாத்துக்கோமா. அவனுக்கு சம்பளம் எவ்வளவு வருது, வரவு செலவுலாம் நீ கொஞ்சம் பாத்துக்கோமா. நீதாம்மா அவனை பாத்துக்கணும். அம்மா அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் மாசம் மாசம் வரவு செலவுலாம் நீ பாத்துக்கோமா. நான் பாக்குறேம்மா, கவலைப்பட வேண்டாம். சரிம்மா, நீ போய் உன் வேலையை பாரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். எப்படி இருக்கு? இது என்னோட ஷூ இல்ல? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஓ, அதை பத்தி மட்டும் ஞாபகப்படுத்தாத. மாப்பிள்ள நீ அதை விடு. இந்த இன்வெஸ்டர்ஸ் வரும்போது என் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் என்ன நீ பார்த்துருக்கல்ல? ஆமாம், அதை வச்சு நான் அவளை மடக்கிடுவேன். அங்கே போய் என்ன பிளான் பண்ண போறேன்னு சொல்லு. அது சர்ப்ரைஸ். ஒரே ஒரு விஷயந்தான், நான் அங்கே போய் ஃபுல்லாக புழுவேன். நீ என் கூடயே தான் நிற்கணும், புரியுதா? தோக்கிறதுக்கு மனசு இல்லை மச்சான். தோக்கிறதுக்கு மனசு இல்லை, ஒரே மைண்ட். ஒரே மைண்டா? ஹாய், வெல்கம். தேங்க்யூ. வா. கல்யாணத்தடிக்கு உங்க ஃப்ரெண்டோட பர்ஸ் எடுத்துட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே இல்லையே. ஒரு ப்ரொஃபஷனல் திருடன்ல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம். எப்பயாச்சும் தான் இவன் பர்ஸ்லேயே காசு இருக்கும், அப்புறம் எப்படி எடுக்காமல் இருப்பேன்? சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குமா? நைஸ். தேங்க்யூ. அப்புறம் அம்மாவோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்திருக்கு, பிபினோட செலவெல்லாம் ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும்னு. டைம் கிடைக்கும் போது சொல்றேன். சொல்லணும். அப்படி இருந்தா நான் இங்க இருந்து கிளம்புறதோ நல்லது. தாசண்ணா. ஓ, அப்படித்தானே பிபின் கூப்பிடுவாரு? எவ்வளவு வருஷமா பழக்கம் உங்களுக்கு? 1ஆம் கிளாஸ்ல இருந்தா? எனக்கு இந்த பைத்தியக்காரனை பிடிக்காது. பிபின் தாஸும் பிபின் விஜயும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்தா கிளாஸ்ல கூப்பிட ஈஸியா இருக்கும் டீச்சர் சொன்னாங்க. அன்னையிலேருந்து இந்த நாய் என் கூடயே தான் கிடக்கு. அதனால தான் ஒரு கிளாஸ்ல கூட தோக்காம இது வரைக்கும் வந்துட்டான். என்னோட பேப்பரை பார்க்காம ஒரு எக்ஸாம்லயாவது பாஸ் பண்ணியிருக்கானான்னு கேட்டு பாரு. அப்புறம் பசங்களாவே எங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கும் அது பிடிச்சிருந்தது. என்னடா பிபி,
என்ன? இந்த சாலடை கொஞ்சம் பண்றியா? ஆ. இந்த பிளேட்ஸையும் எடுத்து வச்சிரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதுக்கப்புறம் சாப்பிடலாம். வணக்கம். பிரம்மஸ்ரீ கைலாச நமசிவாயம் ஜோதிட சிகாமணி எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். இன்று மேசராசிக்காரர்களின் நன்மைகளையும் தீமைகளையும் தான் நாம் பார்க்க போகிறோம். கஷ்டங்கள் தீர்ந்து பணவரவு அதிகரிக்கும். முன்னதாக இருந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கும். மனக்கவலைகள் தீர்ந்துவிடும். திருமணமானவர்களுக்கு நல்ல சமயம். வீட்டில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். பொழுதுக்கும் கிச்சனில் வேலை இருக்கும் போல. ராஜாவாக இருந்தாலும் அரண்மனையில் வேலைக்காரன் தான்டானா. பிபின், ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. நோ, விருந்தாளிடா, கெஸ்ட்டு. நீயா? போ போ போ, தனியாக செய். நானே பண்ணுறேன். வணக்கம், நான் உங்கள் ஜோதிட ஒரு சிகாமணி. பிரயோஜனமும் இல்லை, இதோ உட்காந்து தினமும் கேட்டுட்டு இனிய இருக்கோம். நாளாக அமையட்டும். மேசராசி அன்பர்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கவும். இல்லை என்றால் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சின்ன சின்ன பிரச்சனைகளில் உங்கள் கோபம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 1ஆம் பாதத்தில் சந்திரன் இருப்பதால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கு இடையிலேயும் உங்களுக்காக சில நேரங்களை ஒதுக்கி வையுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஆஹா, இது என்னடா செல்ஃப் சர்வீஸா? என்ன 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றீங்க? சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபட்டு வந்தால் சாலட் பா. நானும் ரெடி. டேய், அந்த பிளாட்டோட விஷயம் என்னாச்சு? எல்லா வேலையும் முடிஞ்சுதா? இல்லை மச்சான், அது ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும். ஓ யா, ஏனோ பணத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? கொடுக்கறது சின்ன அமௌண்ட் இல்லை, கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு. என்ன பேபி? ஒன்றும் இல்லை பேபி, நான் அன்றைக்கி ஒரு பிளாட் விஷயமா சொன்னேன்ல, சென்னை பக்கத்தில் ஒரு 2 இடம், கிட்டத்தட்ட ஒரு 50 lakhs பக்கமாக சொல்கிறாங்க. கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. போதுமா? அன்னைக்கு சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாக்குள்ளே செட் ஆகணும். 10? சி ஆஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் க்ரைசஸ் நான் என்ன சொல்கிறது, எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி அதை கொஞ்சம் செட் பண்ணிவிடு. இப்போ இருக்கிற காலத்தில் பிளாட் இஸ் அ பிக்கஸ்ட் அசெட் ஃபார் அவர் ஃபியூச்சர். யூனோ, நான் வேணா அரேஞ்ச் பண்ணவா? நீ அரேஞ்ச் பண்ணு. நீ பண்ணு. வேண்டாம் பேபி, நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன நிதி நீ வேற. இன்னும் கொஞ்சம் பொறுப்பா அந்த விஷயம் டீல் பண்ணியிருந்தோம்னா நம்ம பிரச்சனை பாதிக்கு மேலே கம்மியாக இருக்கும். உடனே 10 லட்சம்னு சொல்லிட்டான். என்ன தைரியத்தில் சொன்னேன் மச்சான்? நான் அப்போ இருந்த சூழ்நிலையில் ஏதாவது சொல்லிட்டேன், விடு. அதை வச்சுட்டு என்ன பண்ண? மிஞ்சி போனால் பேங்க் லோனு, அப்புறம் இன்னொருத்தனோட கடன் தீரும். அப்போயும் பென்னி அண்ணனோட கடன் நிற்கிது அப்படியே தான். அதை பற்றி ஏதாச்சும் உனக்கு நினப்பு இருந்தால் தானே? அதாச்சும் முடிக்கலாம்ல? முடியாது. பென்னியோட இவனுங்களோட காசு செட்டில் பண்ணால் மட்டும்தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும். என்னால் முடியாது தினமும் கையிலையும் காலையும் விழுந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. சே, இங்கே ஒரு பொருள் வச்சா ஒரு இடத்துல. மச்சான், நம்ம பர்சனல் கடன் மாதிரி இல்லை இந்த கம்பெனி கடன். அதை முடிக்கலன்னா நம்மளுக்கு லோன் கூட கிடைக்காது பேங்க்ல இருந்து. நீ இப்போ என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில சுத்தமாக நான் இல்லை. நான் ஒரு விஷயம் கேட்க உன்ட்ட, நீ எதுக்காக அந்த பொம்பளை கிட்ட போய் வேலைக்கு போற? அங்கே போனால் ஏதாச்சும் கிடைக்குமா? அப்படி இருந்தால் அந்த வேலையை தான் விட்டு தொலையன். நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. என்ன சொன்னாலும் அடங்குன்றோம். டே, எதுக்காக சும்மா சும்மா என்ன அடங்குன்ற? டே இல்ல, அப்படி இந்த சக்கை கிட்ட நீ வாங்கின காசு எல்லாமே எனக்கு இப்பவே வேணும். என்ன தடா தா. என்ன சக்கியோட காசு தான் இப்போ உனக்கு பிரச்சனையா? முதல்ல இதெல்லாம் முடியட்டும். எல்லாம் முடிக்க முடியும். நீ போய் உன் பொண்டாட்டியோட நகையை திருடிட்டாச்சு வாடா. என்னடா பேசுற அவளை பத்தி? பொண்டாட்டிய சொன்னா வலிக்குது உனக்கு. எதுக்குடா பேசுன?
என்ன பண்றேன்னு பாடுறா. அவனை ரெண்டு பேருக்கும் நல்லதுக்கு தான் அடி போட்டா தான் நினைச்சாங்க. அம்மா சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு. நீ எதுக்குடா என்ன அடிச்ச? நீ என்னடா இப்ப பேசுன? நீ என்ன சாவடிக்க பத்தியா? நீ ஏன்டா அழற? என்ன விஷயம்? அவளுக்கு கால் பண்ணி 4 நாள் ஆச்சுடா. அவ என்ன பிளாக் பண்ணிட்டா. இல்ல என்னதான் பிரச்சனை? கடைசியா பேசும்போது உங்க விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் சொல்லிட்டு இருந்தான். நான் என்னடா பண்றது? இங்க இப்படி ஒரு நிலைமை, அவ அந்த பக்கம். என்னால சரி கவலைப்படாத. So, how are you finding your experience here? I started my dream work. Oh, good. What are your dreams? No, really, I'm seriously asking you. Because உன்னோட ட்ரீம்ஸ் எனக்கும் யூஸ் ஆச்சுன்னா? நல்லபடியாக முடிவெடுக்கிறதுக்காக, பெண்களை வழி நடத்த, அதுக்காக மட்டும் ஒரு ட்ரீம். நைஸ் கான்செப்ட். ஆனால் நடக்குமான்னு தெரியல. ஜஸ்ட் ட்ரீம். ஆல் தி பெஸ்ட். ட்ரீம் ரிங். தேங்க்யூ. You see, the concept and business model is quite commendable. But I'm really sorry. உங்களோட இந்த ஒரு அவுட்லுக்ல இந்த பிசினஸ் உங்களால லீட் பண்ண முடியும்னு I honestly have my doubts. அவுட்லுக்லலாம் என்ன மேடம் இருக்கு? ப்ராடக்டோட குவாலிட்டியும் பிஸ்னஸ் வைஸும் டெக்னிக்கல் எஃபிஷியன்சி பார்த்தா மட்டும் போதில்ல மேடம். Sorry, but I am not interested. ப்ளீஸ் கம் மேடம். ஃப்ராக்கு ஷர்ட்லாம் போட்டு வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் போட்டா சொல்லி என்ன பண்ணுறது? Excuse me? What did you say? வாய மூடண்டா. I cannot believe that I actually came to attend this meeting. Dey, inga vada. You told me that the major plans going on, amazing ideas. Avங்களோட omelette ideas, self marketing, mannangatti. I'm telling you this is a rubbish idea. What kind of business that you having, man? Unbelievable. இவங்க போட்டுக்க dress எல்லாம் பாரு. இந்த மாதிரி இடத்துக்கு நீ போட்டு வந்திருக்க. நான் என்ன பண்ணேன்? Professional-ஆ behave பண்றாங்க. I don't even understand. என்ன மேடம்? I can explain you what. புரியல. நீங்க இப்படி behave பண்றீங்களா? இந்த மாதிரி rubbish words தான் யூஸ் பண்ணுவீங்களா? இதுக்கு உன்னதான் Hey, how dare you touch my manager? Who the hell is it to touch you? உன்னதாடி நில்லு. ஐயோ தாசனா போய்டா. அந்த தாடி வச்சு வீடியோ நான் அப்புறமா பாத்துக்கறேன். நீங்க இந்த மீட்டிங் டென்ஷன் ஆகாதீங்க எனக்கு ஒரு டவுட் பேசிக்கலாம் மேடம். போய் அந்த பேக் எடுத்துடா. நீ ஆபீஸ் போய் பாத்துக்கறேன். I cannot believe this. நீங்க இந்த இன்வெஸ்ட்மென்ட் பத்தி என்கிட்ட பேசும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. Something is really wrong. மேடம் உனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வேற தேவைப்படுறா. நீ ஆபீஸ் போ நாங்க வந்து பாத்துக்கறேன். மேடம் பேசிக்கலாம் மேடம். What do you mean? I can't believe that you wasted my entire day. Shut up. Get in the car. வண்டி எடுடா. நீ இல்லாம வேற யாராச்சும் பொம்பளை பின்னாடி போவாங்களா? என்னடா அங்க சத்தம்? ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவ சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். என்ன விஷயம்? நம்ம அவுட்லுக் மொத்தமும் பிரச்சனை தான் மச்சான். என்ன பிரச்சனை? பிரச்சனை தான். எனக்கு தூக்குறதுக்கு மனசுல தாசா. ஓ பண்றதையும் பண்ணிட்டு வாய மூடு. எவ்வளோ நாளாச்சு உங்ககிட்ட வந்து நான் இப்படி புலம்பிகிட்டு இருக்கேன். ஏன் என்கிட்ட மட்டும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்? எப்படி என்னை எந்த விதத்துலையும் வாழ வைக்கக்கூடாதுன்னு உறுதியாக ஏதாவது சபதம் எடுத்திருக்கியா என்ன? உன்னை நம்பினதுக்கு ஒரு சராசரி மனுஷனை என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ண வச்சுட்டேன். ஏன்ப்பா இங்கே நிற்கிற? உள்ளே வரலையா? உள்ளே போய் பேசுகிற அளவுக்குலாம் நாங்கள் ஒன்றும் சொந்தம் கிடையாது. இது நல்லா இருக்கே.
கொஞ்சம் சுமார் டி. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னல ஆட்டிடியூட் கிக்ஸ் அகாடமி பத்தி. எப்பரா இருக்க புது மாப்பிள்ள? ஓ, கல்யாணம் ஆனதும் புது பிரேஸ்லைட், இன்னொரு கையில புது மோதிரம். போதும், நல்லா இருக்கு. புடி ப்ளீஸ். நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். வெளியே போய் நில்றா. அப்புறம் அண்ணா, நம்ம பிரச்சனை நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். உனக்கு காசு தர மாட்டேன்னு யாராச்சும் இங்கே சொன்னாங்களா? அப்புறம் எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகுற? கிடைக்கிற சம்பளத்தோட கணக்கை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. இந்த விளங்காத கம்பெனியில் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. என்னடா பிரச்சனை? இந்த சிஸ்டமை முதல்ல வெளியே கொண்டு எனக்கு என் சம்பளம் வேணும். என்ன காசு இருக்கா? டே, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நம்மளுக்கு ஏதாவது வழி இருக்கும். ரொம்ப நாள் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன். ஏய், என்ன லுச்சாத்தனமா பண்ற? காசு கொடுப்பேன்னு சொன்னா கொடுத்துருவாங்க. போன லாக்டவுன் டயத்துல யாருக்கும் வேலை இல்லாதப்ப உனக்கு மட்டும் வேலை இருந்ததுல, சம்பளமும் கிடைச்சதுல, காசு கிடைக்கும் போது தான் தருவாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பண்ணாம இருக்கு. பெரிய இவன் மாதிரி வந்துட்டான் பேசுறதுக்கு. விடுங்க விடுங்க. கிருஷ்ணா, நீங்க நடிச்சிட்டீங்கல, மாதிரி வாங்க வேண்டிய ஆள் நீ தான். டென்ஷன் பண்ணிக்காத. நம்ம இதை எப்படியே சால்வ் பண்ணிடலாம். அவனை அதை விடு. ஓகே, நான் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வந்துடுறேன். பெனியண்ணே, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தால காசு வந்துச்சுன்னா நானே கூப்பிட்டு எடுத்துட்டு வந்து தருவேன்னு. சும்மா காசு காசுன்னு கால் பண்ணி எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? இல்லை லூஸா நீங்க? என்ன எளவோ மச்சான். பென்னிடா மச்சான், நீ என்ன பைத்தியமாடா? அந்தாலும் இங்கே வந்தான்னு வச்சுக்க, என்னையும் சேர்த்து தானடா அடிப்பான். மச்சான், அந்த ஃபோன் எடுக்காததுக்கு நான் பட்ட பாடு. விஜய் அண்ணா, தலையும் அடமானம் வச்சாதான் அந்த தாமஸோட காசை கொடுத்துருங்க. கொண்டு போட்டுருங்க என்ன. கிளம்புறியா? சம்பளம் இல்லாத வேலைக்கு போகாதன்னு அப்பா சொன்னாரு. மாப்பிள்ளையும் பார்த்துட்டாரு. தேங்க்யூ, பாய். நீயும் கிளம்பலாம்ல, சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அப்படியே உட்காரு. யாருக்கிட்ட சொல்கிறது? கிரேஸ், அப்படின்னா இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம்ல. டெக்னிக்கல் மேன் பவர் இல்லாமல் நம்ம அதை எப்படி முன்னாடி கொண்டு போகிறது? அப்புறம் என்னாலையும் இனிமேல் சர்வே பண்ண முடியாது. நோ வே மேன், கடைசி மூச்சு வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கேருந்து போனால் நேராக கிச்சனுக்கு தான் போகணும். சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கூட இருக்காது. இந்த தன்னம்பிக்கை கூட இல்லைன்னா நம்ம 2 பேரும் உயிர் வாழ்றது வேஸ்ட் தானே. நம்ம இனிமேல் என்ன பண்ணுறது? நான் எப்படியும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். நீயும் ஏதாவது பெட்டர் ஆஃபர் இருந்தா பார்த்துக்கோ. டேய், நீ மட்டும் இங்கேருந்து போயிருந்தனா நானும் ஒரு நல்ல சம்பளத்துக்கு நல்ல வேலைக்கு போயிருப்பேன். நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு என்ன, தள்ளு. நாய் மாதிரி இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். கொஞ்சமாவது இவனுக்கு புரியுதா கிரேஸ்? 10-15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற மனுஷனுக்கு பேங்க்ல ₹1 கூட பேலன்ஸ் இல்ல, கடனும் இல்ல, குடிக்கிற பழக்கமும் இல்ல. அப்ப பொண்ணா? உங்களுக்கு வெளியே ஒரு குடும்பம் இருக்குன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. என் அழகான செல்ல பொண்டாட்டி, என்கிட்ட எதுவும் ஏன்டி பேசாத. இப்படி சொல்ற? ஏய், இனிமே பக்கத்துல வராத. அப்ப சொல்லு, காசெல்லாம் என்ன பண்ண? வீட்டுக்கு செலவு பண்ணது, குழந்தைக்கு செலவு பண்ண கணக்கெல்லாம் என்கிட்ட கரெக்டா இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேள்றி. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஏன்டா நாய்ங்களா அன்னைக்கு உங்கள? என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல ஜெசி, சும்மா. கிருஷ்ணா அண்ணா, இத்தனை பேருக்கு நடுவுல அந்த ஆண்டனியோட போட்டோ மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க? பாக்கி எல்லாரும் காசையும் ஐடியாஸையும் இன்வெஸ்ட் பண்ணப்போ அவர் நேர்மையையும் உண்மையையும் இன்வெஸ்ட் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டாரு. ஹலோ, நிதிஷ் வடபழனி, நான் உங்களோட ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டேன். இன்னும் 40 நாளைக்கு கூட இது அப்படியே தான் போகும். இது முடிஞ்ச உடனே உங்க பொண்ணோட யூடியூப் சேனல்ல ஃபாலோவர்ஸ் அதிகமாகும். ஓகே? ஓகே. டேய் சதீஷ், அந்த பெங்களூருக்கு அனுப்ப வேண்டிய பொருள் அனுப்பிட்டியா? டேய், என் வாயிலேருந்து ஏதாவது வரப்போகுது பார்த்துக்க.
ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வரேன். நீங்க உள்ள வரலாம். வணக்கம். பிரதீபா, வா. பிரதீபா? உட்காருங்க. விஜய், பிபின் விஜய். விஜய், பிபின் விஜய். BIB, ஐயா ஒய்யா? ஐ கிடைச்சிருச்சு. நான் அனுப்புன எல்லா ஆடியோவும் கேட்டிங்களா? எப்படி போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை? மொத்தமாக பிரச்சனை தான் சார். ஏதாவது நல்லது நடக்குமான்னு தான் தேடி வந்தேன். கவலைப்படாதீங்க. நேத்து வர கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. ரொம்ப அடி மேல அடி வாங்கிட்டு இருந்த நேரம், ரொம்ப கஷ்ட காலம். வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம் வந்துகிட்டே இருந்திருக்கும். என்னோட கூகுள் பே நம்பர் இருக்குல்ல? தன நஷ்டம் அது நல்லாவே தெரியுது. பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்க பக்கம். பாருங்க, இது சத்தியம். இனி வரப்போற கொஞ்ச காலங்கள் உன் வாழ்க்கையே மாத்த போகுது. அமைதியா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. டேய் லெஃப்ட் போனா எத்தனாவது வீடுன்னு சொன்ன? ஓகே. இப்ப நம்ம கிட்ட ஆடியோ மட்டும் கிடையாது, நேரடியா வீடியோலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஜூம் மூலியமா அவங்க பிரச்சனைக்கு முடிவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பல பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பண்ணா கொஞ்சம் பெட்டர்மெண்ட் உண்டாகும். ஓகே, எல்லாம் நல்லதே நடக்கும். தைரியமா போயிட்டு வாங்க. பாக்கி அனுப்பிடுங்க. கொஞ்சம் நெட்டு இங்கே ஸ்லோவா இருக்கு, அவ்வளோதான். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு வாங்க. ஓம் நம சிவா. ஓகே. நீ என்ன கால் பண்ணிகிட்டே இருக்க? நான் இங்கே ஜோசியரை பார்க்க தானே வந்திருக்கேன். மச்சான், மொத்தமாக முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். நான் உங்க முதலாளியோட ஒரு ஃப்ரெண்டு தான். யாரு? தப்பா நினச்சிக்கலன்னா கொஞ்ச நேரம் வெளியே போறீங்களா? நீங்களும் தான். 2 பேரும் சேர்ந்து வெளியே போங்க. பெரியண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ கூட இங்கே தான் இருக்கியா? இவங்க கிட்ட வெளியே போ நீ சொல்றியா இல்லை நான் தொடங்கவா? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இது இங்கே இருக்கட்டும். நான் தான் சம்பளம் கொடுக்குறேன். கொஞ்சம் பாசம்லாம் காமிக்கலாம். உங்களோடதெல்லாம் மறந்துடாம எடுத்துக்கோங்க. இவனுக்கு என்ன பெண்ணியன் இது? எதுக்காக இப்படி அசிங்கமா சட்டையெல்லாம் கழட்டுறீங்க? ஏண்டா உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டேன், ஏன்டா போன் எடுக்கல? பெண்ணியன், இங்க எவ்வளவு பெரிய ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இது ஒரு ஆபீஸ் தானே. அப்போ உங்ககிட்ட காசு இருக்கு, நீ பிஸியா தானே இருக்க. யாரும் தரவே இல்லை பெண்ணியன். நீ எதுக்குடா ஏன் பட்டன் போடுற? டேய், சட்டையை கழட்டிட்டு வேற ஒரு வேலை இருக்குடா. எதுக்கு? கொஞ்சம் தள்ளு. டேய், அதை தொடாத. இது என்னது? அதை நான் எடுத்துக்கவா? இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஐயோ, அது அப்படி இல்லை. இப்படி எல்லாம் ஒண்ணா வச்சு பார்க்கும்போது எவ்வளவு நாளாடா என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க? கூப்பிட்டா போன் எடுக்க மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு கம்பெனிங்க நடத்த வேண்டாம்டா. பெனியனா, லூஸ் தரமா எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓடா. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு தாண்டா உனக்கு எடுத்து கொடுத்து யோ. என்னடி?
சும்மா இங்க நின்னு கத்திக்கிட்டு இருந்தனா என் கையை பிடிச்சு இழுத்துட்டான்னு போலீஸை கூப்பிடுவேன். டேய் வேண்டாம் வர சொல்றீ. ஓஹோ அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. எங்க இருந்தா பிடிச்ச வேலை பேசுற. சாரி. இதையும் உடைச்சிரலாம். ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா நான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லு. அவனோட ஃபிளாட் எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்றதுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்ப இன்னும் உடைக்கவா? வேண்டாம் வேண்டாம் சொல்லிடுறேன். நீங்க என்ன ஒரு விஷயம் கிளம்பலையா? சொல்லவா? சொல்லுங்க. எங்கேயாச்சும் போய் உடச்சி சம்பாரிடா. வந்துட்டானுங்க பொட்டையை போட்டுட்டு. நில்லுங்க. நான் நல்ல வேலை செஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்ச ஒரு சின்ன வேலை ரொம்ப அட்வான்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உன்ன மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால வருமானம் வருது. நீ எப்படி நல்லா இருக்கணும்னு நானோ இல்லை ஊர் ஜனங்களோ முடிவு பண்ண முடியாது. அதை நீயே தான் முடிவு பண்ணணும். வணக்கம். வணக்கம். விஜயோட ஃப்ளாட்டு தானே? ஆமா. நீங்க? சொல்கிறேன். எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. இனிமே நான் அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு ஒன்றும் புரியல. அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ தெரியாது. மிஸ்டர் கிருஷ்ணன். எஸ். டேட்டஸ்லாம் காப்பி பண்ணிடு. ஓகே. அவரை அரெஸ்ட் பண்ண போகிறோம். சார் என்னோட பர்சனல் விஷயங்களுக்கும் இந்த ஆஃபீஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கொஞ்ச நாளாகவே உங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் உன்னை தேடி வந்தோம். அப்புறம் என்ன கிளம்பலாமா? ஓ கூப்பிடும்போது ஆஃபீஸுக்கு வரணும். இப்போதைக்கு வேற ஒன்றும் இல்லை. சார் ஒரு நிமிஷம் இவங்க கூட. ஓகே. இங்கே என்ன நடந்தாலும் இந்த ஆப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நம்மளோட ப்ராடக்ட்டு ஒரு இம்பேக்டும் ஒரு சரித்திரமும் படைக்கிற காலம் வரும். உலக மக்கள் தொகையில் 2வது இடத்துல இருக்க இந்தியாவில் ஒவ்வொரு வீட்லேயும் சின்னதோ பெருசோ ஒவ்வொரு பிஸ்னஸ் நடந்தாகணும். அது இந்த நாட்டுக்கு ரொம்பவும் முக்கியமானது. நமக்கு தேவையானது நம்ம நாட்டில் கிடைக்கும் போது தானே நம்ம நாடு முன்னேறுது. அதனால நீங்கள் எந்த சமயத்திலையும் பின்வாங்காதீங்க. தைரியமாக இருக்கணும். புரியுதா? சரி சார் போலாமா? நான் வண்டி எடுக்கணுமா சார்? வண்டியில் நாங்கள் குழந்திருக்கோம். நீ வா. அவரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒன்றை மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. தோத்துருவோன்னு பயமாக இருக்குடா. இவ்வளோ ட்ரை பண்ணியும் தோத்து போகிறதா இருந்தா தோத்து போகட்டும்டா. மச்சான் இப்படி சிரிக்காத. செத்த பணத்தை திருப்பி சாகடிக்க முடியாதுல்ல. இல்லை மச்சான், நான் மட்டும்தான் இந்த நிலைமையில் இருக்கேன்னு நினச்சி சிரிச்சிட்டேன். அப்படி இல்லாமல் இருந்தால் அழுதுருப்பேன். மச்சான் நீங்கள் 2 பேரும் ஒன்றா படிச்சிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு கொஞ்சம் சொல்லுடா. மச்சான் அவகிட்ட கால் பண்ணி பேசுகிறா. இல்லை ப்ரோ, அவகிட்ட 2வது ஒரு ஆள் கால் பண்ணி பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. மச்சான் நீ என்ன பண்ண, நீயே போய் பேசிடு. மச்சான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் முன்னாடி போய் குற்ற உணர்ச்சியோடு நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மச்சான் நம்ம இந்த ட்ரீம் சேஸ் பண்ணுற ஆளுங்க இருக்காங்கல்ல, எப்போவுமே ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. தோக்குறோன்னு ஒத்துக்கிற வரைக்கும் போராடணும். அப்படி தோத்து தான் போனோம்னா நெஞ்சன் மித்தி தோத்துடணும். சாவ முடியாதுல்ல. அப்படியே நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா அப்படியே ஒரு சரியான கான்ஃபிடென்ஸில் உட்காரணும். அப்புறம் நம்ம கடன் வாங்கின ஆளுங்களுக்குலாம் திருப்பி டெய்லி கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு, அண்ணே நான் ஜெயிக்க போகிறேன், உங்கள் பணம் வட்டி கொண்டு நான் திருப்பி தருவேன். சில ஆளுங்க திட்டுவாங்க, சிலவங்க அம்மாவெல்லாம் திட்டுவாங்க. ஆனால் 2 பேரும் அடிப்பாங்க. ஏன்னா அவங்க உழைச்ச காசு இல்லை. என்ன ஆனாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கு முன்னாடி ரொம்ப அனுபவம் இல்லை. அப்புறம் என்னதான் பிச்சை எடுக்கிற அவஸ்தை வந்தாலும் இந்த மாதிரி லூசுத்தனமாக எதுவும் யோசிக்கக்கூடாது, சரியா? ஏன்னா அவளும் நம்மள மாதிரி ட்ரீம் சேஸ் பண்ணுற ஒரு பொண்ணு இல்லை.
நிதி 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 என்ன தொடாத. சாரி, மன்னிச்சிரு, தெரியாமல் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நிதி கேளு, அது நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. அதனால் உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் பயமாக இருந்தது நிதி, பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் நீங்களும் உங்க அப்பா அம்மாவும் என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்துனீங்க? நிதி, நான் ஏதாவது சொன்னேனா? அவங்க ஏதாவது பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுறது? ப்ளீஸ். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. உங்க வீட்ல ஒரு பொம்பளை இருக்குல்ல, அது என்னெல்லாம் பேசுன்னு தெரியுமா உங்களுக்கு? 70,000 சம்பளமா? இல்ல 80,000? எவ்வளவுதான் சம்பளம் உங்களுக்கு? என்ன யாரோ ஒரு பொம்பளை ஏதோ ஒன்று சொன்னான்னு என்ன ஜட்ஜ் பண்ணாத நிதி. அந்த பொம்பளை வேற யாரும் இல்ல, உங்க அம்மா தான். என் ஃப்ரெண்டு அன்னைக்கே என்கிட்ட சொன்னா, நல்லா யோசிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணுன்னு. நான் எங்க கேட்டேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு வந்தேன். உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா நிதி? 10-20 வருஷமா எங்க அப்பா கல்ஃப்ல கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல வாங்கினதானே இந்த வீடும் காரும். இல்ல உங்ககிட்ட தான் ஒரு கார் இருக்கே, அந்த பழைய ஓட்ட அம்பாசிடர். அது இது வரைக்கும் ஒரு வாட்டியா ஸ்டார்ட் ஆயிருக்கா? ஆகியிருக்கு. 1-2 வாட்டி ட்ரை பண்ணா ஆகும். அது அப்படியே ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டு வாங்க. சரி, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானே, அந்த லூசு தாஸ். அவன்லாம் ஒரு ஃப்ரெண்டு. தாசனை பத்தி நீ எதுவும் பேசாத. என்ன இப்போ? தாசனை பத்தி நீ எதுவும் ப்ளீஸ். அன்னைக்கு இங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட வந்து வேல்யூ தெரியலனா எதுவும் பேசாத. தாசனை பத்தி எதுவும் பேசாத ப்ளீஸ். ஒரு நீ தட்டு சும்மா நிறைய பிரியாணி சாப்பிட்டு அன்னைக்கு போனவன் தான். அதுவும் என்னையே குறை சொல்லிட்டு இப்ப வரைக்கும் வந்து எட்டி பார்த்தானா? பிரியாணில ஃப்ரைட் ரைஸும் கொஞ்சம் சிக்கனும் தான் சாப்பிட்டான். ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டதுக்கெல்லாம் நிதி ப்ளீஸ் நீ கணக்கு பார்க்காத ப்ளீஸ். கல்யாணம் ஆன அன்னைக்கு ஜாகிங் போனவன், அதுக்கப்புறம் ஒரு வாட்டியா ஜாகிங் போயிருக்கியா நீ? இந்த கதவுல நேரா உன்னால உள்ள வர முடியுமா? நான் இப்ப அந்த வழியில தானே வந்தேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏமாத்தி காசு புடுங்கினது மட்டும் இல்லாம இப்ப டயலாக் வர விடுறியா? நிதி வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லி முடிச்சிட்டு போ. தான் வரேன். சொல்லு. இதை விட ஒரு நல்ல பிளான் இருக்கு. நீங்களும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் உங்க குடும்பத்துல இருக்கவங்களும் திருட போறது தான் நல்லது. என்ன தைரியம் இருந்தா நீ அப்படி சொல்லுவ? கொஞ்சம் விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற. உனக்கு என்ன பண்றேன்னு தெரியாது. கையெடு பேபி. கையெடுக்கலன்னா என்னடி பண்ணுவ? கையெடு. வாடி, நான் யாருன்னு காட்டுறேன். நீ சம்பாரிச்சு அம்மா என்னையெல்லாம் நீ காப்பாற்ற வேண்டாம். எங்களுக்கு இந்த நிலைமை போதுண்டா. அப்புறம் சுற்றி இருக்கவங்கள ஏமாத்தாமல் நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வேணும். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஃபார்மிங் இஸ் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஹெல்த்ஃபுல் நோபல் ஜாப்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு சொல்லு பாப்பா? ஜார்ஜ் வாஷிங்டன். இங்கிலீஷில் சொன்னாவது புரியுதான்னு பார்ப்போம். ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த ஆளு விவசாயி என்ன? அப்பா
நிதி 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 சாரி, எதுவும் தெரிஞ்சு பண்ணல, சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. நிதி, சம்பளம் கிடச்சி மாத கணக்காச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ண என்னோடய பிஸ்னஸ்ஸு நான் நினச்ச மாதிரிலாம் ஒன்றும் போகல. நிதி, நான் இதை பற்றி நிறையா உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், தைரியம் வரல எனக்கு. நிதி பேபி, ஐம் சாரி. உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் உன் சைட்லேருந்து பார்த்தா சரி. ஆனால் இந்த பொய்யெல்லாம் கேட்டு நான் ரொம்ப வேதனையில் இருக்கேன். அதனால இன்னும் பேசி இந்த சிச்சுவேஷனை போராக்க வேண்டாம். பேபி, இப்போ இதா சரி. நான் ஒரு மிஷினா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சது என்னோட முடிவு தான். எங்க அப்பா 10-20 வருஷம் கல்ஃப்ல கஷ்டப்பட்டு எல்லாம் எனக்காகன்னு சேர்த்து வச்சு அந்த அப்பாவுக்கு நான் ஒரு நல்ல பொண்ணா இருக்க விரும்புறேன். இருந்தாலும் நான் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நான் ஒரு நல்ல முடிவா எடுத்திருந்திருக்கலாம். எனக்கு முதல்ல என்ன திருத்திக்கணும் பேபி. அப்பா எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் திருப்பி கொடுக்கணும். அப்ப நம்ம 2 பேரும் சமமா இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் ஒரு லைஃப் நம்மளால வாழ முடியுமான்னு நம்ம யோசிப்போம். இதெல்லாம் உன்னோட பொருள் தான். பேபி, நான் உன்னை எங்க ட்ராப் பண்ணணும்? பேபி, ட்ரீம்ஸை சேஸ் பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் நேர்மையாக சுயமரியாதையோடு பண்ண பார்க்கணும். பாய். அஹம் சர்வஸ்ய பிரபவோ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவः சமன்விதாः மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தः பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம். சமயம் வந்தா எல்லாம் சரியாயிரும். இவ்வளவு நாள் பொறுத்துட்டேல்ல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாயிரு. அந்த நாள் நெருங்கிருச்சு, வராம எங்க போகும்? இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம மட்டும் ஜெயிக்காம எப்படி போகும்? ஏலே, தலைக்கு மேல வெள்ளம் வந்தா அதுக்கு மேல படகு இருக்குல்ல, வேற என்ன? இல்லை, இதெல்லாம் நடக்கணும்னா நீ உன் நிதியை மறக்கணும்.
தந்தன தன தந்தன தன தந்தன தனனா 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 ஆத்தங்கர ஓரத்துல அவளோட வீடு அவ வீட்டை சுத்தி ஓடுதடா என்னோட மனசு ஆத்தங்கர ஓரத்துல அவளோட வீடு அவ வீட்டை சுத்தி ஓடுதடா என்னோட மனசு அடிக்கடியில தூங்குதடா பாடுற குயிலு அவ குரல் கேட்க ஓடுதடா என்னோட மனசு குரல் கேட்க ஓடுதடா என்னோட மனசு ஆத்தோரம் மஞ்சள் பூசி அவ குளிப்பானே அத பார்க்கும்போது தங்க சிலை தோத்து போகுண்டா ஆத்தோரம் மஞ்சள் பூசி அவ குளிப்பானே அத பார்க்கும்போது தங்க சிலை தோத்து போகுண்டா ஒளிஞ்சு நின்னு பார்த்தவன் நான் மாட்டிக்கிட்டேனே அவ வருவாளோ பரப்பாளோ யாருக்கு தெரியும் ஒளிஞ்சு நின்னு பார்த்தவன் நான் மாட்டிக்கிட்டேனே அவ வருவாளோ பரப்பாளோ யாருக்கு தெரியும் ஆத்தங்கர ஆத்தங்கர அட 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 ஆத்தங்கர ஓரத்துல அவளோட வீடு அவ வீட்டை சுத்தி ஓடுதடா என்னோட மனசு அடிக்கடியில தூங்குதடா பாடுற குயிலு அவ குரல் கேட்க ஓடுதடா என்னோட மனசு குரல் கேட்க ஓடுதடா என்னோட மனசு